ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த வீடியோக்கு கீழேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய ஒரு வீடியோ கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஏன்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். அருமையான கதைகள், அற்புதமான நாவல்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய கனவோடு சில நாள் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். அதுதான் கேட்க போறோம். கனவோடு சில நாள் டைட்டிலே ரொம்ப அழகா இருக்குல்ல. சோ இந்த டைட்டில கேட்கிறப்போ கனவோடு சில நாள் அப்படின்னா பகலோடு பல நாளா அப்படிங்கிறது தோணுது. ஆனா எந்த கண்ணோட்டத்துல அல்லது எந்த கரு அடிப்படையா வச்சு அனு அவர்கள் இந்த கதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கதைக்குள்ள போய் கேட்கலாம். இந்த கதையினுடைய அதாவது இந்த நாவலுடைய கிளைமாக்ஸ் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. அதை உடனே நான் என்னன்னு இப்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா சுவாரஸ்யம் போயிடும். 2வது நமக்கு புரியாது. கதை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கிளைமாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஆரம்பத்துல படிக்கிறப்ப எனக்கும் கிளைமாக்ஸ் தெரியாதனால அதனுடைய உறுத்தல் எல்லாம் இல்ல. அழகா அந்த கதை போயிட்டே இருக்கு. ஆனா கிளைமாக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு தாட், ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள வந்தது. அது என்ன அப்படிங்கிறத நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அல்லது ஃபுல்லா இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தோணுதா அப்படிங்கிறத நம்ம பகிர்ந்துக்கலாம். ஓகேவா? கனவோடு சில நாள் கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. அந்தி பொழுது அனாவசியமாக வீணாகிக் கொண்டிருந்தது. விதுலா வாசற்புறத்துக்கும் அறைக்குமாக நடந்து நடந்து சலித்து விட்டாள். இன்னும் பிரபு வரவில்லை. இன்றோடு வெற்றிகரமாக 64வது மாலை பொழுது. இவர்களுக்கு திருமணமாகி சரியாய் 2 மாதங்களும் 3 நாட்களும் ஆகின்றன. தினசரி இதே கதைதான். பிரபு இரவு 10 மணிக்கு குறைந்து வீடு திரும்பியதில்லை. என்னடா பிரபு, வீட்டுல ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காங்கிற நினைப்பாவது இருக்கா? அதுவும் இல்லையா உனக்கு? மகன் வரும் வரையில் தூக்கம் வராமல் வாசல் வராந்தாவில் பெரும்பு நாற்காலியில் சாய்ந்திருக்கும் நடேசன் கேட்கிற கேள்விக்கு படு அலட்சியமாக முகசுளிப்புதான் அவன் பதிலாக வரும். உடை மாற்றிக்கொண்டு சாப்பாட்டு மேஜைக்கு வருபவனுக்கு ஆச்சார உபசாரங்கள் காத்து கிடக்கும். இமைகளை அழுத்தும் உறக்கத்தை பலவந்தமாய் தூர தள்ளியபடி புன்னகைப்பாள் விதுலா. இன்னும் கொஞ்சம் பொரியல் போடவா? ரசம் தனியா டம்ளர்ல தரட்டுமா? அவளின் கேள்விகள் சுவற்றில் அடித்த பந்தாய் அவளிடமே திரும்பி வரும். வெறும் தலையசைப்பு தான் அவனுடைய பதிலாக இருக்கும். மௌனமாய் சாப்பிடும் அவனையே எத்தனை நேரம்தான் வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருப்பாள் இவள். சுபாவமே இப்படிதானோ? இல்ல கல்யாணமானதிலிருந்து இப்படியா? அது என்ன, புதுசா கல்யாணமான பொண்டாட்டி கிட்ட இப்படி சிடுசிடுன்னு மூஞ்சிய காமிச்சுக்கிறது? ஒரு கால் என்ன பிடிக்கலையோ? அப்படி ஏதாவது இருந்தா முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாமே. விதுலா மனதுக்குள் மாய்ந்து மாய்ந்து போனாள். யாரிடமாவது நெஞ்சில் இருப்பதை கொட்டி ஆற்றிக்கொண்டால் தேவலைதான். ஆனால் யாரிடம் சொல்லுவாள்? பெண்கள் இல்லாத வீடு. பிரபுவின் தாய் இறந்து எவ்வளவோ வருடங்களாகிறது. நடேசன் பெற்ற செல்வங்கள் 3. மூத்தவள் லட்சுமி திருமணமாகி குழந்தை குட்டிகளுடன் பூனாவில் இருக்கிறாள். அடுத்தவன் ராஜா, பிரபுவை விடவும் 4 வயது மூத்தவன். கல்யாணமாகாமல் வீட்டோடு இருக்கிறான். அவன்தான் அப்பாவுக்கு வலதுகை. பிரபுவின் உயிர் சிநேகிதனும் அவன்தான். தொழிற்சாலையை கவனித்துக் கொள்கிற அதே நேரத்தில் வீட்டு பொறுப்பையும் முதுகில் சுமந்து கொண்டிருப்பவன் அவன். 4 வருஷங்களுக்கு முன்பு தொழிற்சாலையில் நடந்த சிறு விபத்தினால் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாகி ஒதுக்கப்பட்டவன். இருந்தாலும் அதை பெரிய குறையாக பொருட்படுத்தாமல் அக்கா குடும்பத்துக்கும் தம்பி குடும்பத்துக்குமாகவே உழைப்பவன். பிரபுவுக்கு அண்ணனிடம் பாசம் அதிகம், பயம் அதிகம், நட்பு இதை எல்லாவற்றையும் விட மிக அதிகம். ஏண்டா இத்தனை நேரம்? கம்பெனில ஆடிட்டிங் டைம்டா. சரி சரி போய் படு. உனக்காக அவ எத்தனை நேரமா காத்துட்டு இருக்கா தெரியுமா? யார் காத்துட்டு இருக்க சொன்னது? தூக்கம் வந்தா தூங்குறது தானே. சட், புதுசா கல்யாணமானவன் பேசுற பேச்சாடா இது? சகோதரர்களுக்குள் நடக்கும் பேச்சை படுக்கை அறையில் அமர்ந்திருக்கும் விதுலா கேட்டுக்கொண்டுதான் இருப்பாள். அவன் அறைக்கு வந்ததும் விளக்கை அணைத்துவிட்டு அவளையும் அணைப்பான். இது என்ன வாழ்க்கை? பகலெல்லாம் ஒரு விதம், இரவு இன்னொரு விதமாய், அன்பாய், ஆதரவாய், காதலாய், கனிவாய். ஒரு வார்த்தை கூட பேச தெரியாதா இவருக்கு? வெறும் கட்டில் சுகத்துக்கு மட்டும் பொண்டாட்டி இருந்தால் போதுமென்று நினைக்கிறாரா? விதுலா ரோசத்தில் துடித்து போவாள். அவமானத்தில் அப்படியே குன்றி போவாள்.
இதுக்கு மட்டும் ஏன் என்கிட்ட வர்றீங்க? எனக்கும் மான ரோஷம் இருக்கு. இப்படி கத்த வேண்டும் போல. இடையை சுற்றி மலைப்பாம்பு போல வளைத்த கரத்தை நெம்பி தள்ள வேண்டும் போல இருக்கும் அவளுக்கு. கண்ணத்தருகே அனல் மூச்சுக்களை வாரி இறைக்கும் அவனது முகத்தை முஷ்டியால் குத்த வேண்டும் போல இருக்கும். இது எதையுமே செய்ய இயலாமல் அவனது கட்டளைக்கு கீழ்ப்பணியும் அடிமையாய், அவன் ஆட்டுவித்தபடி ஆடும் பதுமையாய், பொழுது விடிந்து இரவு படுக்கும் வரையில் அவள் அவனுக்காக எத்தனை செய்கிறாள். விடியற்காலையிலேயே குளித்து பளிச்சென்று பார்க்க பதவிசாய் உடுத்தி, இவன் 7 மணிக்கு எழுந்திருக்கும் முன் சமையலை கவனித்து, புதுசாய் 60 நாட்களுக்கு முன்னால் ஏற்பட்ட உறவுக்காக பிரபு இவளது கழுத்தில் கட்டிய ஒரு மஞ்சள் கயிற்றுக்காக இவனுடைய அண்ணா அப்பா இவர்களது தேவைகளையும் அவ்வப்பொழுது கவனித்து, பல் துலக்க பிரஷில் பற்பசையை தயாராக எடுத்து வைத்து, காஃபியுடன் இந்து பேப்பரையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு லொங்கு லொங்கென்று மாடிக்கு ஓடி அவன் குளிக்க வெந்நீர் எடுத்து வைத்து, குளித்து முடித்தவனுக்கு பாத்ரூம் வாசலில் டவலுடன் தயாராக காத்திருந்து உடைகளை எடுத்து கொடுத்து, அருந்து போன பொத்தானை பறக்க பறக்க தைத்து, சாப்பிட உட்கார்ந்தவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறி, வாசல் வரையில் அவனுடன் ஓடிப்போய் காரில் ஏறும் வரையில் வைத்த விழி வாங்காமல் பார்த்திருந்து, இத்தனைக்கும் பதிலாக அவனிடமிருந்து சின்ன புன்னகையோ கையசைப்போ கிடையாதா என ஆவலுடன் எதிர்பார்த்து ஏமாந்து, மாலை முழுதும் புத்தம் புதுசாய் பூத்த மலர் போல அவனது வருகைக்காக காத்திருந்து, இரவில் வீடு திரும்புபவனை ஏன் இத்தனை நேரம் என ஒரு வார்த்தை கூட கேட்காது அவன் படுக்கைக்கு வரும் வரையில் கண்விழித்து காத்திருந்து, அவனது எந்திரத்தனமான அணைப்பில் ஜடமாய் அடங்கி, இது என்ன, இது என்ன வாழ்க்கை? வாழ்க்கை என்றால் இப்படிதான் இருக்குமா? தனக்கு மட்டும்தான் இப்படியா? இல்லை எல்லா பெண்களுமே இது மாதிரிதான் வாழ்கிறார்களா? என்னிடம் பேச வார்த்தைகளே இல்லை. காஃபி நல்லா இருக்கு. ராத்திரி நான் வர லேட் ஆகும். சமையல் பிரமாதம். இன்னைக்கு இன்னும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இது போன்ற வார்த்தைகளுக்கா பஞ்சம்? அம்மா, அம்மா இருந்தா அவகிட்டையாவது கேட்கலாம். பொண்ணு இப்படி கஷ்டப்படுறான்னு தெரியாமலேயே போயிட்டாலே. அம்மா கிட்ட அப்பாவும் இது மாதிரி நடந்து விட்டுருப்பாரா? சீச்சி, இல்லையே. என்னோட நினைவு தெரிஞ்சு அப்பாவும் அம்மாவும் சிரித்து பேசி நான் பார்த்திருக்கனே. விதுலா தன் தாய் உயிரோடு இருந்த காலத்தை நினைத்து பார்த்தாள். 6 வயது சிறுமியாய் அவள் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்திருக்க, மொட்டை மாடியின் திறந்த வெளியில் ஈசி சேரில் படுத்தபடி ஆகாசத்தை பார்த்து இறைந்த குரலில் பேசி சிரிக்கும் அப்பா. அம்மா மடித்து கொடுக்கும் வெற்றிலைகளை வாய் கொள்ளாமல் குதப்பியபடி, போதும் கமலி, வாய் கிழிஞ்சிடும் போல இருக்கு. போரும் போரும்னு சொல்லிக்கிட்டு கைய நீட்டினா எப்படி? அம்மா சிரிப்பாள். புரிந்ததோ இல்லையோ, விதுலாவும் அவர்களுடன் சேர்ந்து சிரிப்பாள். அவர்களிடையே அன்றைய செலவு அலசப்படும். அம்மாவின் உடம்பு விவரம் பற்றி காரசாரமான விவாதம் நடைபெறும். புதுசாய் வெளிவந்துள்ள சினிமாவில் சிவாஜி கணேசனின் நடிப்பை எப்படி என்று விமர்சனம் நடக்கும். பக்கத்து வீட்டு செட்டியார் மனைவி காலம் கடந்து முழுகாமல் இருக்கும் செய்தி ரகசியமாய் ஒளிபரப்பப்படும். விதுலாவுக்கு என்னென்ன நகைகள் செய்து எப்படியெல்லாம் திருமணத்தை விமர்சையாக நடத்த வேண்டும் என்கிற ஆசைகள் பரிமாறப்படும். இன்னும் இன்னும் எத்தனையோ அந்த வயதில் அவளுக்கும் புரியாத சங்கேத வார்த்தைகள், அம்மாவின் போலி சினுங்கல்கள், பெண் தூங்கிவிட்டாள் என்கிற நினைப்பில் பெற்றவர் தன் ஆசை மனைவியை கிட்டவா என அழைக்கும் கொஞ்சல்கள், இதெல்லாம் அரைகுறையாய் விதுலாவின் நெஞ்சில் இடம் பிடித்திருக்கிறதே. அதெல்லாம் எப்படி மறக்கும் அவளுக்கு? இவர்கள் விஷயம் ஒளியட்டும். எத்தனை சினிமா பார்த்திருக்கிறாள் அவள். புதுமண தம்பதியர், காதலர் இப்படியா உம்மனா மூஞ்சிகளாக இருக்கிறார்கள்? இந்த சின்ன சின்ன கொஞ்சல்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து போகும் இயல்புகள், இருவருக்கும் பிடித்த பிடிக்காத விஷயங்களை பற்றிய பரஸ்பர வார்த்தை பரிமாறல்கள், இவைகளில் எதுவுமே இல்லாமல் தேகத்தை மட்டும், அதுவும் அவனுக்கு தேவையான போது மட்டும் தேடும் பிரபுவை ஒருவித பயத்துடன், உள்ளூர பொங்கும் கசப்புடன் நினைத்து பார்க்கிறாள் அவள். கல்யாணத்தில் ஏதாவது கோளாரோ? என்னோட வீட்டு சம்பந்தம் பிடிக்கலையோ? திருமண நாளை அன்று நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மீண்டும் மீண்டும் மணக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி எங்காவது குறை இருக்கிறதா என தூண்டி துருவி மூளையை கசக்கிக் கொண்டு. கல்யாணம் விமர்சையாகத்தான் நடந்தது. ஒரு குறையில்லை. விதுலாவின் தந்தை விசுவம் தாயில்லாத பொன்னாயிற்று என்று எல்லாமே ஒரு படி கூடுதலாகத்தான் செய்திருந்தார். போதா குறைக்கு சம்பந்திகள் இருவரும் ஆத்ம சிநேகிதர்கள் வேறு. பள்ளி படிப்புக்கு பிறகு ஆளுக்கு ஒரு மூளையாய் பிரிந்தவர்கள்
சில வருடங்களுக்கு முன்புதான் சந்தித்தார்கள். விதுலா அப்பொழுது பள்ளி இறுதி வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தாள். ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தாள். விஸ்வத்திற்கு ஊரூராய் சுற்றும் வேலை. வளர்ந்த பெண்ணை வைத்து கொள்ள உறவினர்கள் அஞ்சினார்கள். அவருக்கும் பெண்ணை இன்னொருவர் வீட்டில் விட மனமில்லை. பள்ளிக்கூட ஹாஸ்டலிலேயே சேர்த்து விட்டார். பள்ளி படிப்பு முடிந்ததுமே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்பதுதான் அவரது ஆசை. மாப்பிள்ளை எல்லாம் ரெடிமா. என்னோட பாலிய சிநேகிதன் நடேசன் ஒருத்தன் இப்பதான் சேலத்துல எதேச்சியா சந்திச்சேன். வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனான். வீடாம்மா இது? அடேங்க அப்பா, ஏண்டா பொம்பளை இல்லாத வீட்டுக்கு இத்தனை சாமானும் செட்டு எதுக்குன்னு கேட்டேன். மருமக வந்தா வேணுமில்ல, அவ பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. அவ வந்து விளக்கத்துனா போதும்னு சொன்னான். நீங்க உடனே என் பொண்ணை ஒரு வத்தி பெட்டிய சீதனமா கொடுத்து அனுப்புறேன், விளக்கேத்துங்கன்னு சொன்னீங்களாக்கும். அட, கரெக்டா சொல்லிட்டியே. இதை தாம்மா சொன்னேன். சரிதாண்டா, முடிச்சிருவோம். உன்னோட மக போட்டோ இருந்தா கொடுத்துட்டு போன்னு சொன்னா. பர்ஸில் இருந்த உன்னோட போட்டோவை எடுத்து கொடுத்துட்டு வர்றேன். படிப்பு முடிஞ்ச கையோட முகூர்த்தத்தை வச்சுக்காம ஆற போடுறது நல்லது இல்லைல்ல? அதெல்லாம் முடியாதுப்பா. நான் காலேஜுக்கு படிக்க போறேன். என் சிநேகிதிங்க எல்லோரும் மேலே படிக்க போறாங்க. எனக்கு மட்டும் அதுக்குள்ள கல்யாணமா? விதுலா முரண்டு பிடித்தாள். பிடிவாதமாய் கல்லூரி படிப்பு முடிந்த பின் தான் திருமணம் என்றாள். விசுவும் நண்பருக்கு கடிதம் எழுதி போட்டார். இப்ப அதனால் என்ன? என்னோட பிள்ளைக்கும் ஜாதக ரீதியா இப்ப கிரக நிலை சரியில்லை. மேலும் இப்பதான் தொழிலே இறங்கி இருக்கான். பிசினஸ் கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும். அது வரைக்கும் என்னோட மருமக படிக்கட்டுமே. ஒரு பொண்ணுக்கு பட்டப்படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம்பா. நடேசனின் பதில் இது. இதற்கு பிறகு விதுலா கல்லூரியில் சேர்ந்து படிக்க விஸ்வம் எந்தவித தடையும் சொல்லவில்லை. கல்லூரி படிப்பும் ஹாஸ்டல் வாழ்க்கையும் தான் எத்தனை மகிழ்ச்சிகரமாக இருந்தது. பண்டிகை நாட்களிலும் மிதுலாவின் பிறந்த நாட்களிலும் விசுவத்தின் பரிசு பொருள் வருகிறதோ இல்லையோ, நடேசனிடம் இருந்து தவறாமல் வாழ்த்தும் பரிசும் வந்துவிடும். என் பிரிய மருமகளுக்கு. இப்படி அவர் எழுதியிருக்கும் முதல் வரியே அவளது சக மாணவிகளின் சிரிப்புக்கும் கேலிக்கும் ஆதாரம். பரவாயில்ல, விதுவுக்கு மாமனார் ரொம்ப நல்ல மனுஷனா அமைஞ்சிட்டார். ஏண்டி, ஒரு பண்டிகை விடாம இந்த கிழவரே பரிசு வாழ்த்து அனுப்புறாரே. உன்னோட வருங்கால கணவர் ஒரு கார்டு கூட போடாம அமுத்தலா இருக்காரே. ஏண்டி, அப்பாவுக்கு அடங்கன புள்ளியாக இருக்கும் என்றாள் மற்றொருத்தி. யார் கண்டது? அப்பா பேர்ல இவ உட்பி ஹஸ்பண்டே பிரசன்ட் செய்கிறாரோ என்னவோ. இது உன்னோட மாமனாரை நேர்ல பாக்குறப்ப முதல்ல இதை பத்தி நைஸா விசாரிச்சிரு. எடுத்த உடனே குட்டை உடைச்சு புருஷனை கட்டுல மாட்டி விட்டுடாத. உன்னோட போட்டோவை மாத்திரம் உன்னோட அப்பா கொடுத்துட்டு வந்தாரே, அவரோட போட்டோவை கேட்டு வாங்கிட்டு வர வேண்டாமா உங்க அப்பா? ஏய் இவளே, விதுலா கிட்ட அவரோட போட்டோ கிடையாதுன்னு நான் சொல்ற. அதெல்லாம் வச்சிருப்பாடி. நம்ம கிட்ட காமிக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி ஒளிச்சு வச்சிருப்பா. நிஜமாவடி? காட்டுடி. நாங்க யாரும் கடிச்சு முழுங்கிட மாட்டோம். காட்டுடி. சேச்சே, சத்தியமா என்கிட்ட போட்டோவே கிடையாதுரி. அவர் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. படிக்க வந்த இடத்துல எதுக்கு அனாவசியமான பேச்சு என்று அதட்டினாள் அவள். விதுலா அவர்களின் பிடியிலிருந்து தப்பிக்க படாத பாடு பட்டுவிட்டாள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்குள்ள உன்னோட வருங்கால கணவரோட போட்டோவும் பேரும் எங்க கிட்ட சப்மிட் பண்ணியாகணும். நீ என்ன ரொம்ப பயமுறுத்தாதேடி. குழந்தை அரண்டட போறா. போட்டோ கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பேரு தெரிஞ்சாகணும். சிநேகிதிகளின் பயமுறுத்தலுக்கு பணிந்து தன்னை மணக்கப் போகிறவரை பற்றிய முழு விவரமும் கேட்டு அப்பாவுக்கு கடிதம் எழுதினாள் விதுலா. அப்பொழுதும் புகைப்படம் கேட்கவில்லை. கேட்பதற்கு என்னவோ போல இருந்தது. அப்பா இதற்கே என்ன நினைத்துக் கொள்வாரோ என உள்ளூர அச்சம். இவ என்ன பறக்காவிட்டி மாதிரி பறக்கிறன்னு அப்பா நினைச்சுப்பாரோ? இப்படி பறக்கிறவ பேசாம கல்யாணத்தை கட்டிண்டு புருஷன் வீட்டோட போக வேண்டியதானேன்னு கேலிய கேட்டு எழுதுவாரோ? இதுநாள் வரையில் திருமணத்தை பற்றி எந்த ஒரு அபிப்பிராயம் இல்லாத விதுலாவின் சின்ன மனதில் பொறி தட்டினார் போல ஆசை கனல் கப்பென்று பிடிக்க அப்பாவிடமிருந்து வரும் பதிலை மிக மிக ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினாள். என்னடி, லெட்டர் வந்துதா? இன்னும் இல்லடி. அது என்னவோமா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்தாகணும். என்ன? சிநேகிதிகளின் அச்சரிப்புக்காக கடிதம் எழுதியவள் இப்பொழுது தனக்குள்ளே கிளர்ந்த ஆவலை அடக்க மாட்டாமல் தவித்தாள். இந்த அப்பா ஏன் பதிலே போடல? இவருக்கா வேணும்னா வாரம் ஒரு லெட்டர் போட்டு கழுத்து அறுப்பாரு. மனசுக்குள் லேசான எரிச்சல். எரிச்சல் தாளாது உதட்டுக்குள் மெல்லிதான முணுமுணுப்பு. முணுமுணுப்பினால் முகத்தில் கீற்றாய் படர்ந்த கவலை. கவலை தாங்காமல் கண்களில் படர்ந்த கண்ணீர். விஸ்வம் இதுவரையில் இப்படி மௌனம் சாதித்ததில்லை. மகளிடமிருந்து கடிதம் வருகிறதோ இல்லையோ, தான் ஒழுங்காய் கடிதம் எழுதிவிடுவார். அவரது கடிதங்களில்
தந்தையின் அன்பை விடவும் ஒரு தாயின் கண்மூடித்தனமான பாசமே அதிகமாக இருக்கும். என்ன தேய்ச்சி குளிக்க சோம்பேறித்தனப்படாத. தனியா போன் வீட்டாவோ ஹார்லிக்ஸோ வாங்கி வச்சுக்க. ராத்திரி ரொம்ப நேரம் கண் விழிக்காத விதுலா. உன்னோட படிப்பை விட எனக்கு உன்னோட ஆரோக்கியம் தான் முக்கியம். நான் போன தடவை உன்னை பார்க்க வந்திருந்தப்ப ஒத்த தலைவலின்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? கண்டக்டர் கிட்ட வேணா காண்பி. இது மாதிரி எத்தனை எழுதுவார். பிசினஸ் விஷயமாய் அழைகிறாரோ இல்லை உடம்புக்குத்தான் ஏதாவதோ? விதுலாவின் கவலைக்கு ஏற்றார் போல வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது தந்தி சேவகன் வந்தான். போடி, உங்க அப்பா கல்யாண தேதியை நிச்சயிச்சிருப்பாரு. வகுப்பறையில் அவளுக்கு பின்னால் இருந்த மாணவி அவளின் இடுப்பில் குத்தி முடுக்கிவிட்டாள். தந்தியின் வாசகம் அவளது தந்தையின் மரணத்தை தாங்கியிருந்தது. காலம் முழுதும் மாறாத சோகத்தை அவளுக்கு தருவதற்காக பறந்து வந்திருந்தது அந்த தந்தி. அவர் படுக்கவில்லை, உடம்பு சரியில்லை என்று கிடக்கவில்லை, பொசுக்கென போய்விட்டார். தந்தையின் இறுதி கடன்களை கவனிக்கச் சென்ற போதுதான் விதுலா நடேசனை முதலாக சந்தித்தாள். வீடு முழுக்க உறவினர்கள் இருந்தும் நெருங்கி வந்து ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. எல்லாம் தாயாதி பங்காளிகள். விஸ்வத்தின் மரணத்திற்கு பிறகு விதுலாவின் கதி என்ன என்பதை வேடிக்கை பார்க்க வந்தவர்கள். செத்து போன பெரிய மனிதன் பெண்ணுக்கு என்ன வழி செய்துவிட்டு போகிறான் என்பதை அறிய வந்தவர்கள். ஏதோ போகிற போக்கில் சொத்தையும் பெண்ணையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பை தங்களில் யாரிடமாவது ஒப்படைத்து விட்டு போயிருக்க மாட்டாரா என்கிற நப்பாசையுடன் வந்தவர்கள். விதுலா சம்மதித்தால் ஒட்டுப்புல் போல ஒட்டிக்கொள்ள தயாராக வந்திருப்பவர்கள். எரிகிற வீட்டில் உருவியது லாபம் என்பது போல துக்கம் விசாரித்த வீட்டில் கிடைத்தது ஆதாயம் என ஆளாய் பறந்து வந்தவர்கள். சாவு வீட்டில் நடேசன் கல்யாணத்தை பற்றி பேச விரும்பவில்லை. இருப்பினும் அனாதையை அழுது கொண்டு நிற்பவளை அப்படியே விட்டுவிட்டு செல்லவும் இஷ்டமில்லை. உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் படிப்பு இருக்குமா? இதுதான் வருஷம். அப்படியா? அப்பா போயிட்டாருங்கிறதுக்காக படிப்பை நிறுத்திடாத. உன்னோட கல்யாணத்துக்கு வேண்டிய அத்தனை சீரையும் உங்க அப்பா செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கான். உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கான். படிச்சு முடியுமா? உங்க அப்பாவுக்கு பதிலா நான் இருக்கேன், பயப்படாத. கல்லுகுண்டு மாதிரி நான் இருக்கிறப்ப உனக்கு என்ன பயம்? நிஜம்தான். நடேசன் அவளுடைய 3 வருட படிப்பும் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் பார்த்து கொண்டார். விதுலா தந்தையின் இறப்புக்கு பின் தனது திருமணத்தை பற்றியோ ஒரு நாள் சிநேகிதிகளின் தொந்தரவு பொறுக்க முடியாமல் தான் எழுதிய கடிதம் பற்றியோ மறந்தே போனாள். படிப்பு முடிந்ததும் அவளை ஹாஸ்டலில் இருந்து அழைத்து போக வந்திருந்த நடேசன் ஹாஸ்டல் வாசலில் காரில் அவளது பெட்டி படுக்கையை ஏற்றும் போதே சொல்லிவிட்டார். அம்மா விதுலா, இப்ப நேரா உன்னுடைய சொந்த கிராமத்துக்கு உங்க வீட்டுக்கு போறோம். அங்க தனியா எப்படி இருக்கிறதுன்னு சங்கடப்படாது. 2-3 நாளைக்கு வேலைக்காரி துணைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். வர்ற புதன்கிழமை நான் அங்க வரேன். உன்னோட கல்யாணத்தை அந்த வீட்டில் தான் செய்யணும்னு உங்க அப்பன் ஆசைப்பட்டான். என்னோட புள்ளதான் மாப்பிள்ள. அதுதான் முன்னமையே தீர்மானமான விஷயம் தானே. விஸ்வம் உசுரோடு இருக்கிறப்பவே பாக்கு வெத்தலை மாத்திக்கிட்டோம். இப்ப திருப்தியோட தான் போனான். இனிமேயும் இந்த நல்ல காரியத்தை ஒத்தி போடக்கூடாது. என்னோட சின்ன மகன் பிரபுவுக்கும் உனக்கும் வரப்போற 11ஆம் தேதி உங்க வீட்டில் கல்யாணம். கல்யாண காரியத்தை கவனிக்க தான் நான் முன்கூட்டியே வர்றேன். என்ன? விதுலா கண்ணீர் பெருக நின்றாள். சிநேகிதருக்கு கொடுத்த வாக்குக்காக எந்த ஒரு ஆர்ப்பாட்ட ஆரவாரங்களும் இல்லாமல் தானே பெண் வீட்டு மனிதராய் இருந்து எல்லாவற்றையும் கவனிக்க முன்வந்த நடேசன் தெய்வமாய் அவள் மனதில் உயர்ந்து நின்றார். பிரபு, இதுதான் அவர் பெயரா? தனது சிநேகித பட்டாளங்கள் அனைத்தையும் அழைத்து மணமகனின் பெயரை சொல்ல வேண்டும் போல நெஞ்சு பரபரக்கிறது. ஒவ்வொருத்திக்கும் தன் கைப்பட பத்திரிகை அனுப்பினாள். கல்யாணம் விமரிசையாக நடந்தது. விதுலாவுக்கு வைரத்தோடு முதல் கால் மெட்டி வரை ஒன்று விடாமல் வாங்கி வைத்துவிட்டுத்தான் போயிருந்தார் விஸ்வம். நடேசனின் அந்தஸ்துக்கு துளியும் குறைவில்லாத சொத்து விஸ்வத்துக்கும் இருந்தது. ஊரே அந்த நல்ல மனிதரின் பெண் கல்யாணத்திற்கான காரியங்களை இழுத்து போட்டு கொண்டுதான் செய்தது. ஒருத்தி விடாமல் அத்தனை சிநேகிதிகளும் வந்திருந்து அவள் திருமணத்தை நடத்தி கொடுத்தனர். முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்பின் போதே தன் குடும்பத்தை பற்றிய எல்லா விவரங்களையும் சொல்லிவிட்டார் நடேசன். அம்மா, 2 வருஷமா பொம்பளை இல்லாத வீடு. எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. பொண்ணை 16 வயசுலயே கட்டி கொடுத்து அனுப்பிட்டேன். இதோ இங்க நிக்கிறாளே, இவதான் அவ. உனக்கு நாத்தி, பேரு லட்சுமி. விதுலா அவளை பார்த்து மெல்ல சிரிக்க அவள் ஆசையாய் அருகே வந்து விதுலாவை அணைத்து கொண்டாள். அடுத்தவன் இவன், பேரு ராஜா. இவனுக்கு கல்யாணம் பண்ணாம அடுத்தவனை மணப்பந்தல்ல உட்காத்தி வைக்கிறாரேன்னு நினைக்கலாம். 4 வருஷத்துக்கு முந்தி ஒரு சின்ன விபத்து இவனோட திருமண வாழ்க்கைய தட்டிக்கிட்டு போயிடுச்சு. அவனால உனக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது.
வெரி குட் பாய். நடேசன் சொல்ல சொல்ல விதுலா அவனை நோக்கி சிரம் தாழ்த்தி வணங்கினாள். அவன் புன்சிரிப்புடன் கையை லேசாக உயர்த்தி வாழ்த்து தெரிவித்தான். அடுத்தாப்புல இவன்தான் பிரபு, நாளைக்கு உன்னோட கழுத்துல தாலி கட்ட போறவன். டேய், அவ கும்பரா பாடுறா. ம். அவன் பிரபு கழுத்தை நொடித்து வேறுபுறம் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஐய, ஆம்பளுக்கு இதென்ன இத்தனை வெக்கம்? இது தேவதானா? விதுலாவின் சிநேகிதி ஒருத்தி அவள் காதருகில் கிசுகிசுத்தாள். அவனது முறுக்களை, பாராமுகத்தை அந்த சமயத்தில் வெட்கம் என்றுதான் நினைத்தாள் அவளும். இன்றுதானே புரிகிறது அது வெட்கமில்லை என்று. திருமணம் முடிந்த 2ஆம் நாளே லட்சுமி ஊருக்கு கிளம்பிவிட்டாள். அதற்கு பிறகு இத்தனை பெரிய வீட்டில் இவர்கள் 4வரும் தான். நடேசன் வாசல் போர்ட்டிகோவில், இல்லாவிட்டால் தொழிற்சாலையில். ராஜா அநேகமாய் தந்தையுடன் கிளம்பி போய்விடுவான். வீட்டில் இருக்கும் நேரங்களில் சிரிப்பும் பாட்டும் அலை எழுப்பும். பேசாத உம்முனா மூஞ்சிகளை கூட பேச வைக்கும் சுபாவம். இவளுடைய கணவன் பிரபு எல்லோரிடமும் கலகலப்பாய் சிரித்து பேசினாலும் இவளை கண்டால் கல்லாய் இறுகி போகிறான். மென்மை என்றால் என்னவென்றே அறியாத பாறையாய் போகிறதே அவனுடைய முகம். ஏன், என்ன காரணம்? விதுலா வெளியே சொல்ல முடியாத அவஸ்தையில் தவிக்கிறாள். அத்தியாயம் 2. தவிப்புதான். எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாத தவிப்பு. விதுலாவுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கும் மற்ற மூவருக்குமே தவிப்புதான். நடேசனுக்கு பிரபுவின் மாற்றம் புரியாமல் இல்லை. எல்லாம் அவரால் வந்த வினைதான். தன் தலையில் தானே ஓங்கி அறைந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. படுக்கையில் எப்படியோ, வெளியில் விதுலா பிரபுவின் உறவு சரியாக இல்லை என்பதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து விட்டார். எத்தனை முறை படித்து படித்து சொல்லியிருக்கிறார் அவனிடம். டேய், அவ அனாத, என்னோட சிநேகிதன் இருந்தா இப்ப நடக்கிற கதையே வேறாக இருக்கும். அவனுக்கு கொடுத்த வாக்க மீறா கூடாதுன்னு தான் நான் இந்த காரியத்துல இறங்கி இருக்கேன். அதுக்காக அண்ணனுக்கு பேசி நிச்சயித்த பொண்ண நான் கட்டிக்கிறதா? இதுல என்ன தப்புடா? அவனுக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சா நான் ஏன் உன்னை கெஞ்சறேன்? விஸ்வம் வந்து பாக்கு வெத்தல மாத்திக்கிட்டப்ப ராஜா நல்லா தானே இருந்தான். படுபாவி பைய, அந்த விபத்துல மாட்டிக்காம இருந்திருந்தா இப்ப இந்த குழப்பமே இல்லையே. பாவம், விஸ்வம் சாகரப்ப கூட என்னோட மூத்த மகன் ராஜாவுக்கு விதுலாவை கட்டி கொடுக்கறதா பேசிக்கிட்டே தான் இருந்தான். அப்படியேதான் அவன் செத்தும் போனான். அடே நடேசா, என் பொண்ணு தன்னோட வருங்கால புருஷன் பேரு என்னன்னு ஆசையே கேட்டு எழுதியிருக்காடா. இப்பதான் சித்த முன்னாடி ராஜாவோட போட்டோவையும் அவனை பத்தின எல்லா விவரத்தையும் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டுல செத்தான். நானும் ராஜாவுக்கு கட்டி வைக்க போற பொண்ண, என்னோட மூத்த மருமகளை நல்லா படிக்க வச்சு அப்புறமா கல்யாணத்தை பண்ணணும்னு இல்ல காத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணனோட வாழ்க்கை நடத்த போறதா நினைச்சுக்கிட்டு இருந்த பொண்ண எனக்கு கட்டி கொடுத்தா 2 பேர் வாழ்க்கையுமே பாழாயிடும்பா. வேண்டாம்ப்பா இது. பிரபு, நல்லா யோசிச்சு பாரு. இத்தனை நாள் இந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம அப்பாவோட சிநேகிதர் தன்னுடைய மகனுக்கே நம்மள கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு தீர்மானத்துலதான் நமக்கு கார்டியனா இருக்காருன்னு இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப போய் என்னோட பெரிய பிள்ளைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, உனக்கு வெளியில மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்தை முடிக்கிறேன்னு சொன்னா சரிதான், அனாத பொண்ணை கட்டிக்க பிடிக்காம தட்டி கழிக்கிறாரு அப்படின்னு இல்ல நினைக்கும். அட அதை விடு, சின்ன பொண்ணு, என்னுடைய உயிர் சிநேகிதனோட ஆத்மா. அடத்து, நீயும் ஒரு நண்பனாடான்னு என் மேல காரி துப்புண்டா. அவனுக்கு கொடுத்த வாக்க மீறாம விதுலாவை என் மருமகளா ஆக்கிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். பெரிய மருமகளா இல்ல, சின்ன மருமகளா. உன்னதாண்டா நம்பி இருக்கேன், மாட்டேன்னு சொல்லிடாத பிரபு. அசையாத கல்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்ந்து அசைய வைப்பது போல படாத பாடுபட்டு பிரபுவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைத்தார் நடேசன். மனசுக்குள் மெல்லிய உறுத்தல் இல்லாமல் இல்லை. விதுலா பாட்டுக்கு இதய பீடத்தில் ராஜாவை அமர்த்தி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், திருமணத்தின் போது மணமகன் மாறியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தால், எங்க அப்பா அனுப்பியிருந்த போட்டோவில் இருக்கிறவர் இவர் இல்லையே என்று அலறினாள். இதனால் மனம் வெறுத்து தன் அதிர்ஷ்டத்தை நொந்து ஏதாவது தற்கொலை முயற்சியில் இறங்கிவிட்டால், இல்லை எனக்கு கல்யாணமே வேண்டாம் என தீர்மானமாய் கூறிவிட்டால், இதற்காகத்தான் அவளை ஹாஸ்டலில் இருந்து அழைத்து வரும்போதே உனக்கும் என் சின்ன மகன் பிரபுவுக்கும் கல்யாணம் என்று ஒரு வார்த்தையை கூறி வைத்தார். தனது வார்த்தைகளால் அவள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாள் என்பது போல அவளை கூர்ந்து நோக்கினார். அந்த இளம் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. உதட்டோரத்தில் சின்னதாய் ஒரு புன்னகை எட்டி பார்த்ததே, அதை தவிர. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று அந்த விஷயத்தை அத்துடன் விட்டுவிட்டார் நடேசன். கல்யாண காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் போது கூட இது பற்றி அவளாக ஏதாவது விசாரிப்பால்,
அப்பொழுது சொல்லிக் கொள்ளலாம் என்றுதான் நினைத்திருந்தார். அவள் எதுவும் கேட்காததே நிம்மதியாக போயிற்று அவருக்கு. அப்படியும் பிரபுவின் அச்சரிப்பு தாழாமல் திருமணத்துக்கு முதல் நாள் மாலையும் கழுத்துமாய் அவனை விதுலாவின் முன் நிறுத்தி அதே சமயத்தில் மற்ற பெண்களையும் பிள்ளைகளையும் அறிமுகப்படுத்தினார். இவன் என்னோட மூத்த மகன், இவனுக்கு ஏற்பட்ட விபத்தினாலதான் இவனை விட்டுட்டு அடுத்தவனுக்கு நான் மனம் முடிக்கிறேன். இதை சொல்லாமல் சொன்னார். விதுலா வெட்கம் கலந்த, நன்றி கலந்த, சந்தோஷம் கலந்த புன்சிரிப்பை அள்ளி வீசினாலே தவிர என்னை ஏமாத்திட்டீங்களே என்கிற வார்த்தையை அள்ளி வீசவில்லையே. அவளே இத பெருசா நினைக்காத போது உனக்கு என்னடா? திருமணத்துக்கு முதல் நாள் இரவு முழுக்க மகனின் காதில் கிசுகிசுத்தார். முதல்ல ஒரு வரன் பாக்குறதும், கல்யாண சமயத்துல அந்த கல்யாணம் நிக்கிறதும், அந்த பொண்ணு வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டுறதும் புதுசா என்ன? எனக்கு தெரிஞ்சு தாலி கட்டுற சமயத்துல கல்யாணம் நின்னு போய் வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு இருக்கா ஒருத்தி. அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழலையா என்ன? எல்லாம் நாளாக நாளாக சரியா போயிடுண்டா. விதுலாவை போல நல்ல பொண்ணு தேடினாலும் கிடைக்க மாட்டா. பாரேன், நான் சொல்ற பிள்ளைக்கு மாலைய போட தயாரா காத்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் பெரியவங்க பார்த்து நமக்கு நல்லதுதான் செய்வாங்கங்கிற நம்பிக்கை. இதற்கு மேல் என்ன சொல்வான் பிரபு? அப்பாவிடம் இருந்த மதிப்பு, அண்ணனிடம் இருந்த பாசம் இந்த கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்க வைத்தது. ஆனால் விதுலாவிடம் தனக்கு காதல் இருக்கிறதா என்பதை சிந்திக்க மறந்துவிட்டான். ராஜாவும் விதுலாவும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருப்பது பிரபுவின் நெஞ்சில் அனாவசியமான குழப்பங்களை ஏற்படுத்த, விதுலாவை பார்க்கும் போதெல்லாம் இனம் தெரியாததொரு வெறுப்பை, சந்தேகத்தை உள்ளத்தில் வளர்த்து கொள்கிறான். அது என்ன, மனசறிஞ்சு ஒருத்தனுக்கு பேசி நிச்சயிக்கப்பட்டு போட்டோவை முதற்கொண்டு வாங்கி வைத்து பூஜை பண்ணிவிட்டு இப்ப இன்னொருத்தனை மணக்க சம்மதிச்சா? அதுவும் ஒரே வீட்டில். அவனை பார்த்துக்கிட்டே இருக்க என்னவா முடியுது இவளால? பிரபுவுக்கு ராஜா ஒரு காலத்தில் விதுலாவை பற்றி கண்ட கனவுகள் அனைத்துமே தெரியுமே. டேய் ராஜா, இவதான் உனக்காக பார்த்திருக்கிற பொண்ணு, பேரு விதுலா, காலேஜில் சேர போறா. இப்படி சொல்லியபடி நடேசன் விதுலாவின் புகைப்படத்தை எடுத்து நீட்டிய போது பிரபுவும் அருகில் தான் இருந்தான். என்னடா, வருங்கால அண்ணி போட்டோவை எனக்கு காட்டக்கூடாதா? பாரேன், நான் என்ன ஒளிச்சா வச்சிருக்கேன், இந்த பாரு எப்படி இருக்கா? பிரமாதமா இருக்காடா. சரி சரி போரும், பார்த்தது முழுசா நீயே ரசிச்சா எப்படி? ஏதுரா, அண்ணனுக்கு பார்த்திருக்கிற பொண்ணாச்சே, இப்படி வெறிக்க வெறிக்க பாக்கறாமேங்கிற நினைப்பே கிடையாது உனக்கு. அவன் சிரித்தபடி பிரபுவின் கையில் இருந்த புகைப்படத்தை பிடுங்கி தனது சட்டை பைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டது. இந்த விதுலாவை அவன் எத்தனை ஆழமாய் நேசித்தான். தனது அறையின் மேஜை மீது போட்டோ ஸ்டாண்டில் பொருத்தப்பட்டிருந்த தனது புகைப்படத்திற்கு பக்கத்திலேயே விதுலாவின் புகைப்படத்தையும் பொருத்தி, இரவு படுக்க போகும் முன் அதையே அழுக்காமல் சலிக்காமல் பார்த்து பார்த்து ரசித்தது. அதெல்லாம் இத்தனை சுலபத்தில் மறந்துவிடக்கூடிய விஷயமா? ஒவ்வொரு முறை விசுவம் வரும்போதும் ராஜா விழுந்து விழுந்து உபசரிப்பான். அப்பாவும் விஸ்வமும் குடும்ப விவகாரத்தை பகிர்ந்து கொள்கையில் விதுலா பற்றி சிறியதாய் ஒரு வார்த்தை இருந்தாலும் உன்னிப்பாய் கேட்டான். டேய், ஏன்டா இப்படி மாமனார் முன்னாடி லிட்டர் கணக்கில் அசடு வழியற? மாப்பிள்ளையா லட்சணமா கொஞ்சம் மிடுக்காத்தாண்டா இருக்கிறேன். பிரபு தமையனை கேலி செய்வான். இருடா, அவர் விதுலாவை பத்தி என்னவோ சொல்றாரு. பிரபு, உன்னோட வருங்கால நீ ஜோரா சமைப்பாளாண்டா, அப்புறம் வீணை கூட வாசிப்பாளாம். சரிதான், அவளை பத்தி எதுவுமே தெரியாம வெறும் போட்டோவை பார்த்தே நீ இந்த அளவுக்கு கிறங்கி போயிட்ட. அவர் இதையெல்லாம் வேற சொன்னாரா? இனிமே பைத்தியம் பிடிக்காத குறைதான். அப்படியே அலைவ. இந்த பொண்ணுக்கு படிப்பும் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்ல போற இல்ல? டேய், என்னடா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பொண்ணுங்கற? அவ உனக்கு அண்ணிடா, வயசுல சின்னவளா இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டி பெத்த அம்மாவுக்கு சமம். ரொம்ப சரிங்க, முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் நானும் மரியாதையா கத்துக்கிறேன். அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையில் இத்தனை வெளிப்படையான பேச்சு இருந்தது. இதை தவிர ராஜா வாய்விட்டு சொல்லாமலேயே பல சம்பவங்கள். அதெல்லாம் பிரபு தானாக அறிந்து கொண்ட இனிய நிகழ்ச்சிகள். டேய், அப்பா நாளைக்கு பாம்பே போறாராம், உன்னையும் ரெடியா இருக்க சொன்னாரு. ஒரு வாரத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க சொன்னார். என்னடா எங்கே பாத்துக்கிட்டு இருக்க? பிரபு ராஜாவின் பார்வை சென்ற திசையில் திரும்பி பார்க்க அங்கு விதுலாவின் புகைப்படம். அவன் தனக்குள் சிரித்து கொண்டான். ஒரு பொண்ணு மேல, அதுவும் பேசி பழகி அறியாத பொண்ணு மேல இத்தனை ஆசையா? இது எப்படி சாத்தியம்? பிரபுவுக்கு ஆச்சரியம்தான். அவனை பொறுத்த மட்டில் காதல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எந்த பொண்ணையும் அவனால் காதலிக்க முடியாது. இவளிடம் மட்டும் என்ன அதிசயத்தை கண்டான் ராஜா என தனக்குள் வியந்து கொண்டான். இது பற்றி இருவருக்கும் இடையில்
காரசாரமான விவாதம் கூட நடைபெறும். ஒரு பொண்ணால நீ கவரப்பட்டேன்னா அதுக்கு முக்கிய காரணம் செக்ஸ் தாண்டா ராஜா. ஆண்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுங்கிறதுக்காக தான் கடவுள் பொண்ணையே படைச்சிருக்கான். நீ ஒருத்தியோட உடல் கட்டுல மயங்கிறதா சொன்னா அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டா அந்த மயக்கம் ஏற்படலைன்னா நீ ஒரு ஆம்பளையே இல்ல. இரு இரு, குறுக்க பேசாத. நான் பேசுறத பேசி முடிச்சிடுறேன். ஒரு விதுலா உனக்கு கொடுக்க போற சுகத்தை வேற ஒரு கமலாவோ விமலாவோ நிச்சயம் உனக்கு கொடுக்க முடியும். தம்பி கண்ணா, இங்கதான் நீ என்னல இருந்து வித்தியாசப்படுற. ஒரு பொண்ணை நான் பாக்குற ஆங்கிள் வேற, நீ பாக்குற முறை வேற. உன்னை பொறுத்தவரை ஒரு பெண்ணோட தேகம் இதுதான் முக்கியம். அதனால உனக்கு பொண்ணு பார்க்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப சுலபம். கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறது அதை விட சுலபம். என்ன விட்டு தள்ளு. ஆனா நீ இனிமே இந்த கண்டதும் காதல், அறிவுபூர்வமான காதல், உள்ளத்தை தொடும் காதல், இந்த பேத்தல் எல்லாத்தையும் நிறுத்து. நான் வேணும்னா சத்தியம் செய்யறேன், எல்லா காதலும் கடைசியில இந்த உடம்புல வந்துதான் நிக்கும். நீ வரப்போற மனைவிய நேசி, வேண்டாங்கல. அதுக்காக அவதான் என்னோட தேவதை, ஆதர்ச மனைவி, ஒண்ணு டயலாக் பேசாத. அப்புறம் வசமா அவ கையில மாட்டிப்ப. தப்பி வரணும்னு நினைச்சாலும் முடியாது. பொட்ட கழுதிங்களை ஒரு லிமிட்ல வச்சிருக்கணும். கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்னு நினைச்சா தரிகட்டி ஓடிடும். கேர்ஃபுல்ரா. பிரபுவின் வார்த்தைகளை புன்னகையுடன் கேட்டான் ராஜா. அவனது பார்வையில் இவனுக்கு என்ன தெரியும்? குழந்தை என்கிற பரிவே மேலோங்கி நிற்கும். இதனால் எல்லாம் ராஜா விதுலாவின் மீது வைத்திருந்த ஆசை மாறவே இல்லை. இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதி 2ல கேட்கலாம். ரொம்ப அருமையாக ஒரு கல்யாண ஏற்பாடு நடந்தது. பெரிய மகனுக்கு கல்யாணத்தை விதுலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அவனுடைய அப்பா நடேசனும் விதுலாவனுடைய அப்பா 2 பேருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையினால பெரிய மகன் ராஜானால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாம, குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலையினால நடேசன் விதுலாவை தன்னுடைய 2வது பையன் பிரபுவுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. ஏன் அப்படின்னா விதுலாவனுடைய அப்பா சாகரப்போ கண்டிப்பா இவளை உன்னோட வீட்டு மருமகளை ஏத்துக்க அப்படின்னு உறுதி பண்ணிட்டு போயிருக்காரு. சோ ஆனா பிரபுக்கு தெரியும் விதுலா மேல எந்த அளவுக்கு தன்னுடைய அண்ணன் ராஜா ஆசையா பாசமா காதலா இருந்தான் அப்படிங்கிறது. அதை மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ மேல நம்மளால காதலோட அன்போட இருக்க முடியுமா அப்படிங்கறத யோசிக்க மறந்து போய் அப்பா சொன்ன கட்டாயத்தினால, தவிர்க்கவே முடியாத ஒரு காரணத்தினால, ஏன்னா எவ்வளவோ அவன் மறுப்பு சொல்லி பார்த்தான் அப்பா கிட்ட, ஆனா அவர் கேட்கவே இல்லை. இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கண்டிப்பா 2 பேரோட வாழ்க்கையும் செதஞ்சு போயிருக்கு. அது என்ன ஆகும்? விதுலாவை பிரபு புரிஞ்சுக்கிட்டானா? 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா? ராஜாவோட நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த பகுதியில டீட்டெயிலா பார்க்கலாம். பகுதி 2, அத்தியாயம் 2 தொடர்ச்சி. எத்தனையோ முறை அவளுக்கு தன் கைப்பட கடிதம் எழுத வேண்டும் என ஆசைப்பட்டிருக்கிறான். இருந்தாலும் உள்ளூர ஒருவித பயம், கூச்சம். அப்பா சொல்றதை கேட்டா அவ ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தையா இல்ல இருப்பா போல இருக்கு. நான் பாட்டுக்கு எதையாவது எழுதி வச்சு ஹாஸ்டல் பொண்ணுங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு கேலி செஞ்சா என்ன செய்யறது? அட, இது மாதிரி கடித தொடர்பு வச்சுக்கிறத விரும்புற பொண்ணா இருந்தா தேவல. அது இல்லாம என்னடா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே காதல் கடிதாச்சு எழுதுறான், சுத்த ரோக்கா இருப்பான் போல இருக்கேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டா என்ன பத்தின இமேஜே போயிடுமே. இப்படி என்னவெல்லாமோ நினைத்து தவித்திருக்கிறான். அப்படியும் ஒரு முறை துணிச்சலாய் பிறந்த நாள் பரிசாக ஒரு புடவையை வாங்கி வந்தவன் அதை தன் பெயரில் அனுப்ப தைரியம் இல்லாமல் அப்பாவின் பெயரை பார்சலின் மீது எழுதி கொண்டிருந்த போது நடேசனே உள்ளே வந்து விட்டார். என்னடா இது பார்சல்? ஒண்ணுமில்லப்பா. ஒண்ணுமில்லாமல இவ்வளவு பெரிய பார்சல்? எங்க பிரி பாப்போம். ஐயோ, நான் ஓரமெல்லாம் தச்சு அதுக்கு அரக்கு சீல் கூட வச்சுட்டேன்பா. அப்ப கொடு, யாருக்குன்னு பாக்குறேன். அவனது கையில் இருந்த பார்சலை பிடுங்கி விலாசத்தை பார்த்தவர் இறைந்து சிரித்தார். அட, நான் பெத்த மவன, எதுக்கா இத்தனை மறைச்ச? அத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. ஆனா சரி, இப்ப நீ என்னோட பெயரை போட்டிருக்கிறதும் கரெக்டு தான். கல்யாணம் ஆறதுக்கு முந்தி நீ அவளுக்கு பரிசு பொருள் அனுப்புனத அவளோ அவ அப்பனோ தப்பா எடுத்துக்கிட்டா என்ன செய்யறது? அவங்க கிராமத்து மண் வாசனை இன்னும் போகாதவங்க. எதுக்கு எல்லாம் வம்பு? அப்பப்போ உனக்கு தோணுறது எல்லாம் வாங்கி கொடு, நான் பார்த்து அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாத. கல்யாணமானதும் அவகிட்ட நெஜத்தை சொல்லிடுவேன். ராஜா வெட்கத்துடன் சிரித்து கொண்டான். எத்தனையோ பேருக்கு அப்பா இருக்கிறார்கள், ஆனால் இத்தனை பிரியமாய்
மகனுடன் ஒரு நல்ல சிநேகிதனாய் பழகும் அப்பா யாருக்கு கிடைப்பார் என்று மனசுக்குள் அப்பாவை நினைத்து பூரித்து போனான். அவனது சந்தோஷத்தில் மண் விழுந்தால் போல அந்த விபத்து. தொழிற்சாலையில் மேல் மாடியில் நின்றபடி இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு ஒன்றை சரிபார்த்து கொண்டிருந்தவன், தொழிலாளி ஒருவன் தெரியாத தனமாய் சுவிட்ச் போர்டில் கை வைக்க பிரம்மாண்டமாய் மேலிருந்து கீழ் நோக்கி இறங்கிய இயந்திரத்தின் அடியில் சிக்கிவிட்டான். யார் செய்த புண்ணியமோ, உடனே பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டாலும் இடுப்பு பாகத்தில் ஊமை அடி, 4 மாத காலத்துக்கு வலது காலில் கட்டு. பெரிய கண்டத்திலிருந்து தான் தப்பினான் ராஜா. சாதாரணமாய் அந்த இயந்திரத்தின் அடியில் நசுக்குண்டவர்கள் உயிருடன் மீள்வதே அதிசயம்தான். ராஜா பிழைத்தது நடேசன் செய்திருக்கும் நல்ல காரியங்களில்தான் என்று ஊரே சொல்லியது. அதெல்லாம் இல்லடா, நீ பொழைச்சது அந்த பொண்ணு விதுலா செஞ்ச பாக்கியம்தான். இதை சொல்லி வாய் மூடவில்லை அவர். ராஜாவை பெரும்பாடுபட்டு காப்பாற்றிய டாக்டர் நடேசனை தனியே அழைத்து போனார். உங்க மகனால இனிமே வழக்கம் போல நடக்க முடியும், ஓட முடியும். அப்படியா டாக்டர்? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ராஜா நடக்கிறப்ப ஊன எதுவும் தெரியாம விந்தி விந்தி நடுப்பான் இல்ல, அவனுக்கு எத்தனை பெரிய கண்டம் வந்து பொழைச்சிருக்கிறது பெரிய விஷயம்தான். இருந்தாலும் என்னோட மகன் லேசா காலை சாட்சி நடந்தா கூட என் மனசு தாங்காது டாக்டர். இந்த பிள்ளைங்க மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். இவனுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் ரொம்ப தவிச்சு போயிடுவேன். நடேசனின் வார்த்தைகள் அத்தனை பெரிய டாக்டரையே ஒரு நிமிடம் கலங்க செய்து விட்டது. சாதாரண வெளி ஊனத்துக்கே பொறுக்காத இவர் மகனோட வாழ்க்கையே ஊனமாகி விட்டதை சொன்னால் எப்படி தாங்குவார்? நெஞ்சுக்குள் சின்னதாய் போராட்டம். இருப்பினும் இதை சொல்ல வேண்டியது ஒரு டாக்டரின் கடமை இல்லையா? யோசித்து யோசித்து நிதானமாய் அவர் ராஜாவின் நிலையை விளக்கிய போது புழு போல துடித்து விட்டார் நடேசன். அவ்வளவுதானா டாக்டர்? என் ராஜாவுக்கு இனிமே வாழ்க்கையே கிடையாதா? ஐயோ, இத அவங்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் வேற நிச்சயம் பண்ணிட்டேனே டாக்டர். ஒன்னு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. உழம்பி தவித்தார் அவர். விவரம் தெரிந்த பின் கல்லாய் ஜடமாய் உட்கார்ந்து விட்டான் அவன். எத்தனை பெரிய இழப்பு இது! கடைசியில் விதுலாவை நேருக்கு நேர் சந்திக்காமலேயே, தனது ஏக்கங்களை வெளியிடாமலேயே, தாபங்களை பகிர்ந்து கொள்ளாமலேயே தனது காதல் இப்படி அல்பாயுசாக போக வேண்டாம். எத்தனை ஆசைகளை மனதில் தேக்கி வைத்திருந்தான் அவன். வெளியே சொன்னால் சிரிப்பார்கள். தன் வருங்கால மனைவிக்காக, வாழ்க்கையில் தான் சந்திக்க போகும் இனிய சிநேகிதிக்காக என்னவெல்லாம் வாங்கி வைத்திருந்தான் அவன். துணிக்கடை பொம்மைக்கு சுற்றியிருக்கும் புடவை அவனுக்கு பிடித்திருந்தால், மவுண்ட் ரோடில் சிக்னலுக்காக காத்திருப்பவன் பச்சை விளக்கு கண் சிமிட்ட தொடங்குவதை கூட பொருட்படுத்தாமல் அந்த பொம்மையையே பார்த்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் உட்கார்ந்திருப்பான். இது அவளுக்கு ரொம்ப நல்லா. கண்ணாடி தடுப்புக்குள் விதுலாவே நிற்பது போல கற்பனை அவனுக்கு சிறகடிக்கும். யோ, வண்டி அடியா! இவனது ஸ்தம்பித்தலால் பின்புறம் தேங்கிய வண்டி யோட்டிகளின் கூப்பாடு. திடுக்கிட்டு அசடு வழிய சிரித்தபடி மோட்டார் சைக்கிளை கடையோரமாய் நிறுத்தி கடைக்குள் ஓடி அந்த புடவையை வாங்கி வந்து தனது பீரோவில் பத்திரப்படுத்தி, புடவை மட்டுமல்ல, கண்ணாடி வளையல்கள், வைர முகப்பு வைத்த நெக்லஸ், தலையில் சொருகிக் கொள்ளும் அலங்கார ஹேர்பின், நைட் கவுன், வெளிநாட்டு சென்ட் வகையறாக்கள், இப்படி எத்தனை எத்தனை! அந்த ஆசைகள் அந்தரங்கமானவை, அவளோடு மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டியவை, ஆழமானவை. அதே சமயத்தில் கொஞ்சம் அசட்டுத்தனமானவையும் கூட. அதற்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போய்விட்டதே. இனி விதுலாவை நினைத்து பார்ப்பது கூட மடத்தனம் இல்லையா? அந்த பொண்ணுக்கு நான் என்னடா பதில சொல்லுவேன்? நடேசன் கண்ணீர் விட்டார். வேறு இடத்தில் விதுலாவுக்கு மணமகன் தேட அவருக்கு விருப்பமில்லை. சிநேகிதனுக்கு கொடுத்த வாக்கை நினைத்து தவியாய் தவித்தார். இறுதியில் அவர் எடுத்த முடிவுதான் பிரபுவுக்கு விதுலாவை மணமுடிப்பது. பிரபுவுக்கு ராஜாவின் வேதனை புரிந்திருந்தது. அல்லும் பகலும் நெஞ்சில் வைத்து போற்றிய பெண் கண்ணெதிரே தம்பியுடன் வாழ வந்தால், நீ சொல்லுடா, அப்பா கடந்து குதிக்கிறாரு, நீ ஆசைப்பட்டு கொண்டு கூட நான் வாழ்றது அத்தனை நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கலடா. பிரபு அண்ணனிடம் படபடத்தான். ராஜாவும் இதை விரும்பவில்லைதான். அவன் விருப்பத்துக்கு காரணம், பெண்ணை மதிக்காத அவளை வெறும் போகப் பொருளாக மட்டும் நினைக்கக்கூடிய பிரபுவுக்கு விதுலாவா? அவளை பற்றி அதிகம் தெரியாவிட்டாலும், அவளுடன் ஒரு வார்த்தை கூட பேசி அறியாவிட்டாலும், விதுலா ஒவ்வொரு பொழுதும் இடைவிடாது அவள் நெஞ்சை ஆக்கிரமித்து விட்டாள். வேண்டாம், அவளுக்கு வேறு ஒருவன்
தன்னை போல அவளை நெஞ்சுக்குள் வைத்து பூஜிப்பவன் கிடைக்காமலா போய்விடுவான். அப்பா, விதுலாவுக்கு வேற இடம் பாருங்களேன். ராஜா தன் பங்குக்கு எடுத்து சொல்லாமல் இல்லை. அது முடியாது ராஜா. அவ என்ன நினைப்பா? அதிர்ஷ்டம் இல்லைன்னு இவங்களும் தன்னை வேற இடத்துல தள்ளிவிட பாக்குறாங்கன்னு இல்ல நினைப்பா? பாவண்டா, சிறிய பிள்ளை, அனாத. பள்ளிக்கூட நாள்ல விசுவம் எனக்காக எத்தனையோ செஞ்சிருக்கான். என்ன நம்பி தன்னோட பொண்ணை ஒப்படைச்சிட்டு போனவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். பொண்ணு பிரபு அவளை கட்டிக்கணும், இல்ல அவ படிப்பு முடிஞ்சு வர்றதுக்குள்ள நான் செத்துறணும். இப்பொழுதுதான் பெரியவர்கள் செய்கிற சின்னஞ்சிறு தவறுகள் என்னவாய் விஸ்வரூபம் எடுக்கின்றது என்பது நிதர்சனமாக தெரிகிறது ராஜாவுக்கு. தெரிந்து என்ன பயன்? அவனுக்கு தன் அப்பாவை பற்றி நன்றாக தெரியும். மனிதன் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் முடித்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார். ராஜா, நீ வேணா பாரு, அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. உங்ககிட்ட அவ போட்டோ இருக்கிற மாதிரி அவகிட்டையும் உன்னோட போட்டோ இருக்குல்ல. இத்தனை நாள்ல அவ எத்தனை தடவை அந்த போட்டோவை எடுத்து எடுத்து பார்த்திருப்பாளோ. உன்னோட உருவம் மனசுல அழிக்க முடியாத ஓவியமா பதிஞ்சு போயிருக்கும். அப்பா இது புரியாம கிடந்து குதிக்கிறாரு. ராஜாவுக்கு பதிலா பிரபுவை மணக்க போறோம்னு தெரிஞ்சாலே அவ இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுவா. அப்படி அவ சொல்லலன்னா? பிரபு ராஜாவை உற்று பார்த்தான். சொல்லலன்னா? சாரி பிரதர், இப்படி உங்ககிட்ட பேச நேர்ந்துட்டதுக்காக வருத்தப்படுறேன். விதுலா மட்டும் இந்த கல்யாணத்துக்கு மறுப்பு சொல்லலன்னா அவளை நீ இத்தனை நாள் உயிருக்குயிரா நேசிச்சதுக்கு அர்த்தமே இல்ல. அவளும் ஒரு சாதாரண பொண்ணுதாங்கிறத நிரூபிச்சிருவா. காதல் கத்திரிக்காய், இதுல எல்லாம் நம்பிக்கை வைக்காத ஒரு கேள். அவளுக்கு ராஜாவானாலும் ஒண்ணுதான், பிரபுவானாலும் ஒண்ணுதான். அதாவது நம்ம கேஸ். அவ என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அந்த சுகத்தை நான் தருவேன், கட்டாயம் தருவேன். கவலைப்படாத. பிரபுவின் முகத்தை ஏறிட்டு பார்க்கவே முடியாமல் கூசி போய் உட்கார்ந்திருந்தான் ராஜா. மனசுக்குள் சின்ன சபலம். பிரபுவின் இந்த வார்த்தைகளை பொய்யாக்குவதாக விதுலா இந்த கல்யாணத்திற்கு ஒப்புக்கொள்ள மறுத்தால் பரவாயில்லை. அத்தியாயம் 3. விதுலா இந்த திருமணத்திற்கு மறுப்பேதும் சொல்லாததுதான் பிரபுவின் எரிச்சலுக்கு காரணம். பாத்தியாடா, அவ சாதாரண ஒரு பொண்ணுதாங்கிறத நிரூபிச்சிட்டா. எதிர்த்தாப்புல நீ நிக்கிற. நேத்து வரைக்கும் அவ உன்னதான் மணக்க போறதா நினைச்சிட்டு இருந்திருப்பா. அப்பா உன்னை அறிமுகப்படுத்தினதும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. மறந்தரா இவள? உன்னோட கால் தூசி கூட போறமாட்டா இவ. திருமணத்தன்று கூட ராஜா பிரபுவிடம் முனகினான். இதுல தப்பு ஒண்ணும் இல்லையடா. இப்ப நீயே சொல்லு, மன வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத ஒரு பொண்ணு கூட காலமெல்லாம் சேர்ந்து வாழணும்னு உன்னை சொன்னா நீ ஒப்புக்குவியா? உணர்ச்சிகள் எல்லோருக்கும் பொது. ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆசைகள் ஏற்படலாம். பொண்ணுங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வர்றதே தப்புங்கிற நினைப்ப இனிமே விட்டுடு. இப்ப அவ உன்னோட மனைவி. அவளை நல்லா வச்சுக்க வேண்டியது உன்னோட கடமை. உங்க 2 பேருக்கும் இடையில நான் இருக்க விரும்பல. நானும் அப்பாவும் தனியா இருக்கோம். என்ன? அவன் சொல்ல வந்ததை சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய பிரபு அழுத்தமான குரலில் சொன்னான். அப்பாவையும் உன்னையும் விட எனக்கு இவ வசதி இல்லடா. உங்க 2 பேரோட வற்புறுத்தலுக்காக தான் நான் இவளையே கட்டிக்கிட்டேன். அப்பாவுக்கு வேண்டியது பேர குழந்தை, அவளுக்கு வேண்டியது ஒரு ஆண் துணை. அதை நான் நிச்சயமா தருவேன். ஆனா ஒண்ணு, நீ என்னை விட்டு போக கூடாது. தினம் தினம் அவ உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுல உனக்கு என்னடா திருப்தி? என்னவோ ஒருவித திருப்தி. நீ போக கூடாது சொல்லிட்டேன். நேத்து வந்தவளுக்காக எதுவும் மாற வேண்டாம். பிரபு சொல்லிவிட்டானே தவிர ராஜாவினால் இதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாளின் பெரும் பொழுது மாடியில் தனது அறையிலோ அல்லது தொழிற்சாலையிலோ இருக்க ஆரம்பித்தான். விதுலாவிடம் நேருக்கு நேர் பேசுகிற சந்தர்ப்பங்களையும் தவிர்த்து வந்தான். இருந்தாலும் அவனால் இப்படி அதிக நாள் இருக்க முடியவில்லை. அது அவனுடைய சுபாவமும் இல்லை. எந்த இடத்தில் அழகை கண்டாலும் ரசிப்பவன் அவன். அழகான அலங்காரங்களில், இனிய சங்கீதத்தில், இங்கிதமான உரையாடலில் பொலபொலவென உதிர்ந்து போகும் குணமுடையவன் அவன். சாப்பாட்டு மேஜையில் பிரபு அப்பா இருவருடனும் அமர்ந்து விதுலா பரிமாற அவன் உண்ணும் போது, பேஷ், இன்னைக்கு சமையல் பிரமாதம் இல்லையாப்பா? இப்படி வார்த்தைகள் தன்னை மீறி தெரித்து விழும். நிஜம்தான், இத்தனை நல்ல சமையலை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நடேசன் யதார்த்தமாய் சொல்லுவார். பிரபு குனிந்த தலை நிமிராமல் சாப்பிடுவான். இருவரின் பாராட்டுக்கிடையில் அவனது மௌனம் நெஞ்சை அறுக்கும் விதுலாவுக்கு. இவர் என்னோட சமையலை புகழ வேண்டாம். அவங்க 2 பேரும் ஓஹோன்னு பாராட்டுறப்ப என்னை பார்த்து சின்னதா ஒரு சிரிக்க கூடவா கூடாது? இது என்ன அலட்சியம்? நான் இவருக்கு என்ன தப்ப செஞ்சேன்? பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி இருக்கலாமே.
பிரபுவிடம் அவளாய் பேச்சு கொடுப்பதும், அவன் பேச்சை வளர்த்த விரும்பாமல் நறுக்கு தெரித்தாற் போல எதையாவது சொல்லி அவளை தலைகுனிய வைப்பதும் பொறுக்க முடியவில்லை ராஜாவினால். பிரபு பாராட்டாத சின்னஞ்சிறு விஷயங்களையும் இவன் மிதிலாவை நிறுத்தி வைத்து புகழ்கிறான். அடிபட்ட குழந்தையை இழுத்தணைத்து ஆறுதல் சொல்லும் தாயைப் போல. அத்தனை பெரிய வீட்டில் அடியெடுத்து வைத்த நாள் முதலாய் புரியாத புதிராய் இருக்கும் கணவனை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு ஓடி ஓடி உழைக்கும் அவளின் நிலைமை ராஜாவுக்கு மிகுந்த வேதனையை தந்ததால் அவள் சோர்ந்து உட்காரும் போதெல்லாம் சிரிப்பு மருந்தை அள்ளித்தர ஓடியோடி வருகிறான் அவன். ஆமாம், என்னதான் விதுலாவை தனது இதயத்திலிருந்து அகற்றி விட்டதாக நினைத்திருந்தாலும் மல்லிகை சரத்தை மூடி வைத்திருந்த பாத்திரத்தை போல இன்னமும் அந்த பாசம் அவனது நெஞ்சில் மணக்கத்தான் செய்கிறது. அவள் கண் கலங்குவதை கண்டால் நெஞ்சை என்னவோ செய்கிறது ராஜாவுக்கு. விதுலா, வாசல்ல நீதான் கோலம் போட்டியா? ரியலி வெரி நைஸ். வீணையில கல்யாண ராகத்துல வாசுதேவைய நீ கீர்த்தனை அன்னைக்கு வாசிச்சியே, அதை எனக்காக இப்போ ஒரு தடவை வாசியேன். மத்தியான வேளையில பொழுது போகலன்னா சொல்லு, ஃபேக்டரி லைப்ரரியில நல்ல புக்ஸ் இருக்கு, கொண்டு வந்து தர்றேன். விதுலா, சும்மா தானே இருக்க, செஸ் விளையாடலாம், வரையா? நடேசன் சில சமயங்களில் இவர்களது பேச்சில் விளையாட்டில் கலந்து கொள்ளுவார். அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவர்களின் பேச்சும் சிரிப்பும் வீட்டை கலகலக்க வைக்கிறது தான். விதுலாவுக்கு இந்த பரிவு அவசியம் தேவை. வெறும் எந்திரமாய் வீட்டு வேலைகளை கவனித்து கணவனின் படுக்கையை பகிர்ந்து உப்பு சப்பில்லாத வாழ்க்கையை தொடர்வதற்கு இடையே இந்த இளைப்பாறல்கள் வேண்டியத்தான் இருந்தது. சில சமயங்களில் பிரபுவின் மீது எரிச்சலும் கோபமும் அதிகமாகும். இப்படி வாய்மூடி மௌனியாய் இருந்து கழுத்தை அறுக்கும் இவனிடம் பேச வேண்டும் என்று எதற்காக துடிக்கிறோம்? அன்பையே அறியாதவனுக்காக நாம் மட்டும் எதற்காக உருக வேண்டும் என நெஞ்சுக்குள் ஆத்திரம் பொங்கும் அவளுக்கு. தன் கோபத்தை எந்த விதத்திலும் காட்ட முடியாதவளாய் அறைக்குள்ளேயே முடங்கி அழுது அழுது முகம் சிவந்து போவாள். ராஜா கிட்ட சொல்லலாமா? என்னன்னு சொல்றது? உங்க தம்பி ஏன் இப்படி இருக்காரு? அவருக்கு பொண்டாட்டி மேல துளி கூட பரிவோ பாசமோ கிடையாதான்னு கேட்கலாமா? காலையில சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு போறவர் சாயந்தரம் எல்லாம் எங்கேயோ சுத்திட்டு ராத்திரி படுக்கதான் வீட்டுக்கு வர்றார். மனைவிய கட்டில சந்திச்சா மட்டும் போதுமானு நினைச்சுக்கிட்டு இருக்காரா என்று கேட்கலாமா? இத்தனையும் கேட்டுவிட்டால் தேவலை போல இருக்கும் அவளுக்கு. ஆனால் இவனிடம் எப்படி கேட்பது? இவன் என்ன நினைத்துக் கொள்வானோ? ராஜாவிற்கும் மனதிற்குள் ஒரு கேள்வி அலைப்பாயும். இத்தனை நாள் கழித்து விதுலா தன் தம்பியின் மனைவியாகிவிட்ட பின்பு அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. மகா பெரிய தப்பு. இருந்தாலும் விதுலாவின் கண்ணீரை காணும் போதெல்லாம் அந்த கேள்வி அவனுடைய நாக்கு நுனி உரையில் வந்துவிடும். விதுலா, உங்க அப்பா ஒரு காலத்துல இவன் தான் உன்னோட புருஷன்னு ஒரு போட்டோவை அனுப்பியிருந்தாரே, அந்த கல்யாணம் நின்னு போனதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அவன் அவளை கேட்க வேண்டுமென்ற நினைத்த கேள்விதான் அது. ஆனால் கேட்க துடிப்பான், கேட்க மாட்டான். அன்று இரவு சாப்பாட்டின் போது ராஜா என்னவோ ஜோக் அடிக்க விதுலா தன்னை மீறி சிரிக்கிறாள். வாய் விட்டு மனம் விட்டு சிரிக்கிறாள். விழிகளில் கண்ணீர் மல்க அவன் சொன்னதை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து சிரிக்கிறாள். முதலாக பிரபுவுக்குள் பொறாமை அனல் வீச தொடங்க முகம் சிவந்து போகிறான் அவன். அது என்ன, நான் ஒருத்தன் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன லட்சியமே பண்ணாம இவ பாட்டுக்கு சிரிக்கிறா, இந்த ராஜா வேற அவளோட கூட்டு சேர்ந்துகிட்டு. விழிகளில் கோபம் சுடர் விடுகிறது. மீசையும் நாசியும் உணர்ச்சி மேலிட்டால் துடிக்கிறது. எனக்கு கொஞ்சம் பொரியல். அவன் விதுலாவின் கவனத்தை தன் பக்கம் திருப்பி பார்க்கிறான். முடியவில்லை. எனக்கு பொரியல் போடு. பதில் இல்லை. ஏய், இந்தா முதல்ல சிரிப்பை நிறுத்து. என்னோட தட்டை கவனிச்சு சோறு பரிமாற கூட முடியாம அப்படி என்ன சிரிப்பு? முதல்ல என்ன கவனி. அவன் இறைகிறான். விதுலா ஸ்தம்பித்து நிற்கிறாள். பிரபு வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது பேச மாட்டானா என்று அவள் காத்திருந்த காலம் போக இன்று மடை திறந்த வெள்ளமாய் அவன் கத்தும் போது குபுக்கென்று அவளுடைய கண்களில் நீர் திரையிடுகிறது. அவசர அவசரமாக பொரியலை எடுத்து அவனது தட்டில் பரிமாற அளவு கடந்த பரபரப்பில் அவளுடைய கரங்கள் நடுங்கி தட்டுக்கு வெளியே பொரியல் சிந்தி சிதற ராஜாவினால் தாங்க முடியவில்லை. என்ன இவன், பயந்தவ ஒருத்தி கிடைச்சா ஓட ஓட விரட்டுறான். தம்பியின் மீது சுல் என்று கோபம் வந்தது அவனுக்கு. விதுலா, நீ எதுக்காக பயப்படாத. டேய், பொரியல் வேணும்னா கை கெட்டுற தூரத்துல தானே இருக்கு, எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. பெருசா இவனுக்கு தான் கத்த தெரியுங்கிறாப்ல கத்தறான். அத்தனைதான். கையை உதறிவிட்டு எழுந்து விட்டான் பிரபு.
ஐயோ, என்னங்க, உங்க தம்பிய கொஞ்சம் பாருங்க, பாதி சாப்பாட்டுல. அட போனா போகட்டுமா, பசி எடுத்தா தானா திரும்பி வருவான். ராஜா சர்வ சாதாரணமாய் துளி கூட பதட்டப்படாமல் சொல்கிறான். அவனது அறிவுக்கு அந்த விஷயத்தின் பின் விளைவு பெரிதாக படவில்லை. அன்று இரவு கட்டிலில் படுத்தபடி மேல்கூரையை நோக்கி புகையை ஊதிக்கொண்டிருந்த பிரபுவின் பக்கத்தில் நிம்மதி இல்லாமல் படுத்திருக்கிறாள் விதுலா. என்ன, கூழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசையா? புரியலீங்க. எதுவானாலும் பளிச்சுன்னு வாய் விட்டு கேளுங்க. நான் ஒரு ஜடம் மக்கு. எனக்கு இந்த பொடி வச்ச பேசலாம் புரியாதுங்க. வெகுண்டு எழுகிறான் அவன். உனக்கா புரியாது? பிளான் பண்ணித்தானே எனக்கு கழுத்தை நீட்டி இருக்க. தம்பிக்காரனை பிடிச்சா அப்புறமா அண்ணங்காரனா வளைச்சு போட்டுக்கலாம்ங்கிறது தானே உன்னோட திட்டம். ராஜா ஒரு அப்பாவி. சிரிக்க பேசி எங்க 2 பேருக்கு நடுவுல கசப்ப மூட்டி விட பாக்குறியா? ராத்திரி படுக்கையில சல்லாபிக்க நான், பகல்ல கொட்டமடிக்க ராஜாவா? சீ, வாய கழுவுங்க. அவர் பாவம். இந்த வீட்ல என்னோட நிலைமை தெரிஞ்சு ஆறுதலா பேசுற ஒரே மனுஷன். அவன் நல்ல மனுஷன்தான். என்னோட அண்ணனை எனக்கு தெரியாதா? நீதான் கிளைக்கு கிளை தாவர குரங்கு புத்தி படைச்சவ. எப்பேற்பட்ட நல்லவங்களையும் நீ கெடுத்துருவ. எங்க அப்பாவுக்காக பாக்குறேன். இல்லாட்டி. அவன் அதற்கு மேல் பேச பிடிக்காமல் புரண்டு படுக்கிறான். அவள் ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் உட்கார்ந்திருக்கிறாள். இதற்கு பின் ராஜாவுடன் அதிகமாக பேச்சு வைத்துக் கொள்வதில்லை. அவள் ஒதுங்கி போகிறாள். ஆனால் இந்த மௌனம் வீட்டில் அன்பாய் பேசும் ஒரே மனிதனுடன் கூட பேச முடியாத அவதி அவளை உருக்குலைக்கிறது. பிரபு முன்பெல்லாம் வீட்டிற்கே வராமல் சண்டித்தனம் செய்தவன் இப்பொழுதெல்லாம் பொசுக்கென்று அடிக்கடி வீட்டுக்கு விஜயம் செய்கிறான். அண்ணனிடம் நீ விதுலாவிடம் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை என நேரடியாக சொல்வதற்கு முடியாத தாட்சணியம். அதே சமயத்தில் அவனது பேச்சிலும் சிரிப்பிலும் தன் மனைவி கவரப்படுகிறாளோ என்கிற தவிப்பு. பிரபுவுக்கு மனைவியிடம் பாசமில்லை, காதல் இல்லை. இருந்தாலும் அவள் என்னுடையவள் என்கிற ஆதிக்கம் இருந்தது. புருஷனின் அன்புக்காக அவளை ஏங்க வைக்க வேண்டும் என்கிற முரட்டு பிடிவாதம் இருந்தது. என் அனுமதி இல்லாம அவ ராஜாவோட பேசுறது கூட தப்பு. அது என்ன, நான் சிரிக்காத போது இவள் மட்டும் சிரிக்கலாம்? இப்படி வக்கரமாய் வேலை செய்கிற புத்தி. சொந்த அண்ணனிடம் எதிர்த்து நின்று கேட்க முடியாத கேள்விகளை எல்லாம் விதுலாவிடம் கேட்கிறான். என்ன, ராஜாவுக்கு மட்டும் இந்த மாதிரி விபத்து ஏற்படாம இருந்திருந்தா பேசாம அவனையே கட்டிக்கிட்டு இருக்கலாம்னு தோணுதாக்கும். விதுலா அவனது கேள்வியில் உடைந்து போகிறாள். என்னங்க, என்னவெல்லாமோ பேசுறீங்க? அடாடே, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, பச்சை பாப்பா. தெரியாதனமா என்னவெல்லாமோ கேட்டுட்டேன். சாரிமா, வெரி வெரி சாரி என்று கிண்டல் அடித்தான். விதுலாவின் கலக்கத்தை பொருட்படுத்தாமல் புத்தலாய் எதையாவது பேசிவிட்டு ஆனந்தமாய் தூங்கி விடுகிறான் பிரபு. அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 1000 பூச்சிகளாய் மண்டையை குடைய இரவு முழுக்க தூக்கம் வராமல் திண்டாடுகிறாள் அவள். ராஜாவின் நிலைமை தெரிந்தும் அவரால் எந்த ஒரு பெண்ணுக்கும் தீங்கு நேராது என்கிற உண்மை தெரிந்தும் இவர் ஏன் இப்படி சந்தேகப்படுறார்? சில குழந்தைகள் தன் கையில் வைத்திருக்கிற பொம்மையோடு தானும் விளையாடாது இன்னொரு குழந்தை அந்த பொம்மையோட விளையாடவும் பிடிக்காது. ஆத்திரத்துல பொம்மையை தூக்கி எறிஞ்சு உடைச்சாலும் உடைக்குமே தவிர விட்டு கொடுக்க தாராள மனசு இருக்காது. அது போலத்தான் இவருமா? இப்படியெல்லாம் சந்தேக புத்தி இருக்கிறவர் எதுக்காக அண்ணனோட சேர்ந்திருந்து அவரையும் நிம்மதியா இருக்க விடாம செஞ்சு என்னோட நிம்மதியும் குலைக்கணும்? மனசுக்குள்ளேயே 1000 கேள்விகள் கேட்டு அதற்கான விடை கிடைக்காமல் திண்டாடி அன்று எதிர்பாராத விதமாய் ராஜாவின் அறையை ஒளித்து வைக்கும் போது அலமாரியின் மேல் தட்டில் மடக்கி வைக்கப்பட்டிருந்த புகைப்பட ஸ்டாண்டில் தனது புகைப்படத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் திகைத்து போகிறாள் அவள். என்றோ அப்பாவின் பர்சில் இருந்த புகைப்படம். நல்ல வேளை இதன் அருகில் இருந்த தனது புகைப்படத்தை ராஜா எடுத்து விட்டிருந்தால் விதுலாவின் குழப்பம் இத்துடனாவது நின்றதே. இந்த போட்டோ எப்படி இவரோட ரூமில் வந்தது? இத்தனை நாள் இங்கேயே இருந்தது. ராஜா இதை எடுத்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவள் அதை அப்படியே அலமாரியின் மேல் தட்டிலேயே வைத்தாள். அவசரமாய் அறையை பெருக்கி சுத்தமாக்குகையில் ராஜாவே வந்துவிட்டான். போட்டோவை பத்தி கேட்பானோ? அவள் சிரமப்பட்டு தன்னை அடக்கிக் கொள்கிறாள். நெஞ்சம் என்னவெல்லாமோ நினைத்து அலைபாய்ந்தது. படித்த நாவல்களும் பார்த்த திரைப்படங்களும் மனசுக்குள் 1000 கற்பனைகளை தோற்றுவிக்க, ஒருவேளை நாம் நினைப்பது போல இவர் அத்தனை நல்லவர் இல்லையோ, அதுதான் இவர் தம்பிக்கே இவர் மேல் சந்தேகமோ? தடுமாறி போகிறாள் அவள். என்னம்மா விதுலா, ரூம ஒளிச்சு வச்சியா? வெரி குட். கொஞ்சம் இரு, என்னோட சட்ட துணியில பழசா போனது வேண்டாதது எல்லாம் இருக்கு, எடுத்து தரேன். நம்ம வீட்டு வேலைக்காரி கிட்ட வேணா கொடு.
அவ புருஷனுக்காவது கொடுப்பா. ராஜா வழக்கமான கலகலப்புடன் பீரோவை திறந்து தனது துணிமணிகளை வெளியே எடுத்து போட, அவனது காலடியிலேயே அந்த அட்டை பெட்டி வந்து விழ நிதானமாய் குனிந்து எடுக்கிறான் அவன். விதுலா இது எதையுமே கவனிக்காமல் எங்கோ தன் எண்ணங்களை மேய விட்டபடி மரமாய் நிற்கிறாள். கண் எதிரே பீரோவை குடைந்து கொண்டிருப்பவனை பற்றி தவறாய் எடை போடவே மனசு கூசியது. வர வர நான் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறேன்? காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப என் மனமும் நினைப்பும் எத்தனை நிச்சலமாக இருந்தது. அழுகையில் உதடு துடிக்க பல்லால் இதழ்களை அழுந்த கடித்தபடி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்று ராஜா விதுலாவின் முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டு விதுலா தவிக்கும் தவிப்பை அறியாதவனாய் கையில் இருந்த அட்டை பெட்டியை பிரித்து அந்த நீல நிற பட்டுப்புடவையின் அழகை வெறித்து பார்க்கிறான். ஒரு நாள் மவுண்ட் ரோடின் அவசரத்தில் இந்த புடவையின் அழகில் மயங்கி விதுலாவை மானசீகமாய் இந்த புடவையில் கற்பனை செய்து பார்த்த காட்சி திரைப்படமாய் இதயத்தில் ஓட, முகத்தில் சட்டென ஒரு இளக்கம். தூசி படிந்த வீணையை துடைத்து மீட்டினார் போல, பாசி படர்ந்த குத்து விளக்கை தேய்த்து 5 முகமும் ஏற்றினார் போல. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்வது? யாரிடம் கொடுப்பது? திரும்ப திரும்ப இந்த புடவையும் நகையும் இன்னும் மனசு போனபடி நான் வாங்கி வைத்த வளையல்களும் ஹேர்பின்னும் கண்ணில் தட்டுப்படுறப்ப என்னோட இழப்பு நெஞ்சை உறுத்துகிறதே. கண்களில் முள்ளாய் கண்ணீர் உறுத்த சற்று நேரம் பழைய நாட்களின் துள்ளலை, துடிப்பை, ஏக்கங்களை பெருமூச்சுடன் நினைத்து பார்க்கிறான் ராஜா. விதுலா, இப்ப நான் சொல்றத தப்ப எடுத்துக்க மாட்டியே? அவள் கலக்கத்துடன் அவனை ஏறிட்டு பார்க்க அவன் தன் கையில் இருந்த பொருட்களை அவள் முன் பரத்துகிறான். அவள் ஏதும் புரியாமல் அவனே அதிசயமாய் பார்க்கிறாள். ஒரு காலத்துல எனக்கு அந்த கொடுமையான ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு முன்னால நான் ஒரு பொண்ணை மனப்பூர்வமா நேசிச்சேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனந்தமா வாழ போறத கனவு கண்டேன். அந்த கனவுகளுக்கு ஆயுசு குறைச்சல் தான். இருந்தாலும் இப்ப நினைச்சாலும் என் கண்ணு முன்னாடி ஒவ்வொரு அற்ப ஆசையும் காட்சிகளாக நிலைச்சு நிற்கும். நிஜமா அவளோட வாழ்ந்து முடிச்ச திருப்திய இந்த கற்பனைகள் எனக்கு கொடுக்குது. அந்த மாதிரி கனவுகள்ல மூழ்கி இருந்த சமயத்துல நான் அசட்டுத்தனமா என்னென்னவோ அவளுக்காக வாங்கினேன். எல்லாமே பொய்யா போனதுக்கு பிறகு இதெல்லாம் மட்டும் எதுக்கு? பிளீஸ், இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போ. ஒரு அண்ணன் தங்கைக்கு கொடுத்த பரிசா நினைச்சு நீ போட்டுக்க. அவன் அவைகளை விதுலாவின் பக்கமாய் நகர்த்த அவள் கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்தபடி அத்தனையையும் எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறாள். இவரை பற்றி கொஞ்ச நேரத்தில் நான் என்னவெல்லாம் நினைத்து கொண்டேன். நெஞ்சம் ஊமை அழுகையாய் அழ, புடவையையும் நெக்லஸ் பெட்டியையும் மற்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அறையின் வாசல் வரையில் போனவள் ஒரு கணம் நின்றாள். என்ன விதுலா? ஒண்ணுமில்ல. நீங்க எந்த பொண்ண மனசார விரும்பினீங்களோ பாவம் அவ உங்களோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்காதவ. அவளுக்கே இது எல்லாத்தையும் கொடுத்திருக்கலாமே. உங்களோட நினைவா இதுவாவது அவளுக்கு மிஞ்சினா எத்தனையோ இதமா இருந்திருக்கும் இல்லையா? ராஜா அதிர்ந்து விட்டான். இவள் என்ன சொல்கிறாள்? சத்தியமா இவளுக்கு எதுவுமே தெரியாதா? தனக்கு திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்ட என்னை பற்றி இவளுக்கு இதற்கு முன்னால் எதுவுமே தெரியாதா? இது எப்படி? இவள் அப்பா வாங்கி அனுப்பின போட்டோவை என்ன செஞ்சா இவ? இல்ல அந்த போட்டோ இவ கையில கிடைக்கவே இல்லையோ? ஐயோ, அப்படி இருந்தா ஒரு அப்பாவி பெண்ண, கண்ணுக்கே தெரியாத வெகுளி பெண்ண பிரபு சந்தேகப்படுறது, கொச்சப்படுத்தி பேசுறது ரொம்ப தப்பு இல்லையோ? அவன் அவளையே உற்று பார்க்கிறான். களங்கமற்று பளிச்சென்று இருக்கிறது அவளின் முகம். ஒரு குழந்தையைப் போல, தவறே செய்யாமல் தண்டனை பெற்ற 5 வயது சிறுமியைப் போல கள்ளங்கபடமற்று தெளிவாய் இருந்தது அவளுடைய முகம். என்னை பற்றி நான் இவளுக்காக நிச்சயிக்கப்பட்டது பற்றி இவளுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருந்தால் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். அது வேற தெரிந்து கொண்டு இவ மனசு வேதனைப்பட வேண்டாம். அவனது இதழ்களில் மெல்லிய புன்னகை ஒன்று அரும்புகிறது. விதுலா, எனக்காக நிச்சயம் செய்யப்பட்ட பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அவ புருஷனோட எந்த ஒரு ஊர்ல இருக்காளோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் இதையெல்லாம் இப்ப நான் கொடுத்தா அவ புருஷன் தப்பா நினைக்க மாட்டானா? அதான். விதுலா மெல்ல நகர்கிறாள். ராஜாவின் அலமாரியின் மேல் தட்டில் தனது புகைப்படத்தை பார்த்ததோ அப்போது தான் அடைந்த பதட்டமோ அவளுடைய நினைவில் இல்லை. நெஞ்சம் முழுக்க அந்த மனிதனின் அவல வாழ்க்கைதான் நிறைந்திருந்தது. புகைப்படத்தையும் ராஜா சொன்ன விவரங்களையும் முடிச்சு போட்டு பார்த்திருந்தால் விஷயம் அப்போதே அவளுக்கு தெளிவாகி இருக்கும். அந்த அளவுக்கு விதுலாவின் மூளை வேலை செய்யவில்லை. அவள் யதார்த்தவாதி. இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம் என்று கற்பனை செய்து பார்க்க கூட தெரியாதவள்.
புகைப்படத்தை பார்த்ததும் ராஜாவின் மனசில் களங்கம் இருக்குமோ என சிந்தித்து பார்த்தவளுக்கு இந்த ராஜாவுக்கும் தனக்குமே திருமணம் நிச்சயித்திருப்பார்களோ என்கிற எண்ணம் நெல்முனை அளவு கூட தோன்றவில்லையே. அந்த சந்தேகம் அவளுக்கு வரவே இல்லையே. அன்று மாலை அவள் ராஜா கொடுத்த புடவையை அணிந்து கொண்டாள். நெக்லஸை மாட்டிக்கொண்டு அவன் எதிரே போய் நின்றாள். நல்லா இருக்கா? என்னது? பத்திரிகையில் விழிகளை பதித்திருந்தவன் தலையை உயர்த்தி பார்க்கிறான். ஓ, பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருக்கு விதுலா. அப்பா வந்த உடனே அவர் காலில் விழுந்து கும்பிடு. பிரபு வர்ற வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இப்படி வந்து நில்லுங்க. முதல்ல உங்களை நான் வணங்குறேன். அவள் தடுக்கும் முன் அவள் காலில் விழுந்து பணிய தொண்டையை செருமியபடி பிரபு வந்து நின்றான். அடடே, பிரபு கூட வந்தாச்சு. டேய், விதுலாவுக்கு இந்த புடவையும் நெக்லஸும் ரொம்ப ஜோரா இருக்குல்ல? ஏது இதெல்லாம்? அது ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி வச்சிருந்தது. பீரோல தூங்குறதுக்கு பதிலா விதுலா தான் உபயோகப்படுத்திட்டுமேன்னு. தட்ஸ் குட். சேர வேண்டிய இடத்துலதான் சேர்ந்திருக்கு. பிரபு இளக்காரமாய் மனைவியை பார்க்கிறான். அவள் அவனது பேச்சின் அர்த்தம் புரியாமல் புடவை தலைப்பை முறுக்கிக் கொண்டு குனிந்த தலை நிமிராமல் சிலையாய் நின்றாள். இப்படி நில்லுடா விதுலா, பிரபுவுக்கு நமஸ்காரம் பண்ணுமா. அவள் வணங்குவதற்காக குனிய அவன் சடக்கென நகர்ந்து தனது அரைப்பக்கம் விரைகிறான். அனலில் இட்ட பூவாய் அவளது முகம் வாடுவதை காண சகிக்காத ராஜா தழும்பு விழிநீரை விரலால் சுண்டிவிட்டபடி அவனுடைய அறையை பார்த்து நடக்கிறான். அன்று இரவு பிரபுவின் வார்த்தைகளை தாழ முடியாத விதுலா காதை இருக்க பொத்திக் கொள்கிறாள். உன்னோட பாடு தேவல. கட்டிலுக்கு நான் கட்டிக்க புடவை வாங்கி தர என்னோட அண்ணன், தாலி கட்ட நான், நெக்லஸ் வாங்கி போட அவன். இந்த மாதிரி 2 பேருக்கும் பொதுவா வாழ வெக்கமாயில உனக்கு? சி, வாயை அடக்கி பேசுங்க. உங்க அண்ணன் மேல போய் சந்தேகப்படுறீங்களே, விவசாயே இல்லையா உங்களுக்கு? நான் என் அண்ணன் மேல சந்தேகப்படல, உன் மேல சந்தேகப்படுறேன். நீயே இந்த வீட்டுக்கு வந்த. வேற எவனையாவது கட்டிக்கிட்டு இருந்தா என் மனசு இத்தனை பாடுபடாது இல்ல? உனக்கு என்ன கல் மனசா இருந்தா இப்படி இந்த வீட்டு மருமகளாகவே வர சம்மதிச்சிருப்ப? இவர் என்ன சொல்கிறார்? அவள் திகைக்க அவன் அதற்கு மேல் பேச விரும்பாமல் காலோடு தலை இழுத்து பொருத்திக் கொள்கிறான். இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதி 3ல கேட்கலாம். விதுலாவுக்கு ராஜாவை தான் அப்பா வந்து மாப்பிள்ளையா முடிவு பண்ணியிருக்காரு. அவனுடைய போட்டோவை, அவனுடைய பெயரை குறிப்பிட்டு தனக்கு அனுப்பியிருக்காருங்கிறது எதுவுமே விதுலாவுக்கு தெரியாது. நடேசனுடைய பையன் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அவ படிப்பு முடிஞ்ச உடனே, அதாவது அவங்க அப்பா இறந்து படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நடேசன் அவனை கூட்டிட்டு போய் சொல்றாரு, என்னுடைய 2வது பையன் பிரபுவுக்கு தான் உன்னை நிச்சயம் பண்ணபடி நான் கல்யாணம் செஞ்சு முடிக்க போறேன், நீ என்னோட வீட்டுக்கு தான் மருமகளை வரப்போறேன்னு சொல்றாரு. அவளுக்கு வேற எந்த விஷயமே தெரியாது. ராஜாவை முடிவு பண்ணனதோ, அவனால குடும்பம் நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலையினால பிரபுவுக்கு அவளை வந்து திருமணம் பண்ணி கொடுக்க போறாங்கிறது எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு யாருக்கு? நடேசனுக்கும் அவங்க 2 பசங்களுக்குமே போட்டோ அனுப்புனது ராஜாவை தான் கணவன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் அவ அந்த போட்டோவை பார்த்து பார்த்து விரும்பி இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்துல இருந்திருக்காங்க 3 பேருமே. அதுல பிரபு ஒரு படி மேல போய் எப்படி அவளால உடனே மனசை மாத்திக்க முடிஞ்சது, அது ரொம்ப அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சல் படுறான், கோபப்படுறான், அவளை ரொம்ப அவமானப்படுத்துறான். ஆனா அது எதுவுமே தெரியாத விதுலா வந்து ரொம்ப மனசு கலங்கி போறாங்க. ஏன் தன்னுடைய புருஷன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இந்த நிலைமையில ராஜா கொடுத்த நெக்லஸையும் புடவையும் கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் பிரபு சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு ஆடி போயிடுறா. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சி போயிடுறா. என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு, எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறாரு, நான் என்ன தப்பு செஞ்சேங்கிற மாதிரி கதறா. ஆனா ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை, ஒரே வீட்டுக்குள்ள 2 பக்கத்துல இருந்தும் 3 பக்கத்துல இருந்தும் ஒரு அம்புகள் பாயறப்ப அந்த பொண்ணு என்னதான் செய்ய முடியும்? இனி விதுலாவுடைய முடிவு என்ன? பிரபு என்ன முடிவு எடுக்க போறான்? இல்ல ராஜாவுடைய மனசு எப்படி தவிக்குது, அதுக்கு என்ன தீர்வுங்கிறதெல்லாம் அடுத்த பகுதியில கேட்கலாம். பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 4. இன்று விதுலாவின் தீராத சந்தேகங்களுக்கு விடை கிடைத்து விட்டது. அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, வேலைக்காரி தெரிவித்ததும் சுவாரஸ்யம் இல்லாமல் கையில் இருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு கலைந்த தலையை கூட ஒதுக்கி கொள்ளாமல் வெளியே வந்தவள் ஆச்சரியத்தில் பிரமித்து நின்றாள். நீங்க தமிழ் லெக்சரர் மணிமேகலை தானே? அட, நினைவு இருக்காமா உனக்கு? மணிமேகலை விரைந்து முன்வந்து அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டாள். எதிர்பாராத விதமாய்
பழைய சந்தோஷகரமான நாட்களின் சின்னஞ்சிறு துளிகள் நாவில் கரும்பாய் இனிக்க துக்கங்களை ஒதுக்கிவிட்டு மனம் விட்டு சிரித்தாள் விதுலா. உட்காருங்க மேடம். எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. நீங்க காலேஜ் விட்டு போனது கூட எனக்கு தெரியாது. அப்பதான் நான் சாரி விதுலா, பழச நினைவுபடுத்திட்டேனா? என்னோட வகுப்பு நடந்துகிட்டு இருக்கிறப்பதான் உங்க அப்பா இறந்துட்டதா தந்தி வந்து நீ போன. அடுத்த 2 நாள்லயே நான் கல்லூரியை விட்டு விலகும்படியா நேர்ந்துருச்சு. பிரின்சிபாலுக்கும் எனக்கும் கொஞ்சம் பேச்சு தடிச்சு போயிடுச்சு. உன்னோட சிநேகிதிங்க சொல்லி இருப்பாங்களே. சொன்னாங்க மேடம். கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறப்ப கூட நீங்க எங்க இருக்கீங்கன்னு விசாரிச்சேன். திருச்சி போயிட்டதா சொன்னாங்க. ஆமாமா, இப்ப கூட திருச்சியில தான் இருக்கேன். அன்னைக்கு என் ஒண்ணு விட்ட தங்கச்சி பூமாவை பார்த்தேன். அவளை நினைவிருக்கா உனக்கு? உனக்கு 1 வருஷம் ஜூனியர். அவகிட்ட நம்ம பசங்களை பத்தி விசாரிச்சேன். அப்பதான் அவ சொன்னான், உன்னோட ஸ்டூடெண்ட் விதுலா கூட அடுத்த தெருவுல தான் இருக்கா. அடிக்கடி இந்த தெருவழியா வாக்கிங் போறப்ப பாப்பேன். அவளுக்கு என்ன அடையாளம் தெரியுமோ தெரியலையோன்னு பேசாம வந்துருவேன்னு சொன்னான். எப்படியோ நீங்க என்ன பார்க்க வீடு தேடி வந்ததுல எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா மேடம். இருங்க, காஃபி கொண்டு வரேன். அவள் காஃபியுடன் ஹாலுக்கு வருகையில் ராஜா அவசரமாய் வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தான். விதுலா, எனக்கு ஒரு காஃபி. இதோ. அவள் மீண்டும் சமையலறைக்கு ஓடி இன்னொரு கப் காஃபியுடன் வெளியே வந்து ஆசிரியை பார்த்து லேசாக சிரித்தாள். லெக்சரரை ராஜாவுக்கு அறிமுகப்படுத்த வேணாமா? சட்டென நினைப்பு வந்தவள் ராஜாவிடம் மணிமேகலையை முதலில் அறிமுகம் செய்வித்தாள். இவங்க என் காலேஜில் தமிழ் லெக்சரரா இருந்தாங்க. பேரு மிஸ் மணிமேகலை. இவங்களோட கிளாஸ்னா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். யாருமே கட் பண்ண மாட்டோம். மேடம், இவரு. அவள் சொல்லி முடிக்கும் முன் மணிமேகலை பளீரென வரிசை பற்கள் தெரிய சிரித்தாள். நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும். இவர்தான் உன்னோட ஹஸ்பண்ட். பேரு மிஸ்டர் ராஜா. பிஇ முடிச்சிட்டு அப்பாவோட தொழிற்சாலையை கவனிச்சுக்கிட்டு இருக்கார். என்ன, நான் சொன்னது சரியா? மேடம். விதுலா திகைத்து திணறி எப்படி நிலைமையை அவளுக்கு விளக்குவது என தடுமாறி கொண்டிருக்கையில் ராஜா தர்ம சங்கடமானது ஒரு அவஸ்தையில் தவிக்கையில் மணிமேகலை படபடவென பேசிக்கொண்டே போகிறாள். என்ன விதுலா, இவளுக்கு எப்படிலாம் முன்னாலேயே தெரியும்னு பாக்குறியா? முதல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்னைக்கு என்னோட வகுப்பு நடந்துகிட்டு இருந்தப்ப நீ அவசரமா கிளம்பி போன இல்லையா? அடுத்த நாள்னு நினைக்கிறேன் உன்னோட சிநேகிதி மாலதி என்னோட வகுப்புல பாடத்தை கவனிக்காம இன்னும் 4-5 பேர்கிட்ட எதையோ காட்டி கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா. வகுப்பை கவனிக்காம இது என்ன அமர்க்கலம்னு நான் சத்தம் போட்டேன். அப்புறம் அவ கையில இருந்த கவரை புடுங்கி பார்த்தேன். அவ கையில உன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜாவோட போட்டோவும் உங்க அப்பா கைப்பட எழுதின லெட்டரும் இருந்தது. அததான் நேத்து வரைக்கும் விதுலா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா மேடம்னு ஒருத்தி சொன்னா. என்ன இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்த லெட்டரை என்னமா பிரிச்சு பார்க்கலாம்னு அவளை கண்டிச்சுட்டு அந்த போட்டோவையும் லெட்டரையும் நானே வாங்கி வச்சுக்கிட்டேன். நீ வந்த உடனே தரணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள கல்லூரியை விட்டே நான் விலகும்படி ஆயிடுச்சுல்ல. அப்புறம் அந்த போட்டோவையும் லெட்டரையும் மறந்தே போயிட்டேன். ஒரு 4-5 மாசம் முன்னாடிதான் பழைய நோட்ஸ் எல்லாம் கொடையறப்ப உங்க அப்பாவோட லெட்டரும் போட்டோவும் எனக்கு கிடைச்சது. உன்னை சந்திச்சா கொடுக்கணும்னு பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். பூமா சொன்ன உடனே கவரை தூக்கி ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டு விடு விடுன்னு கிளம்பிட்டேன். இப்ப போட்டோல இருக்கிற மிஸ்டர் ராஜா உன் பக்கத்துல இருந்தாலும் உங்க அப்பா உனக்கு கடைசியா எழுதின லெட்டர் இருக்கு இல்லையா? அதை பார்க்க நீ எத்தனை அவளா இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? இந்தாமா. மணிமேகலை கடித உரையை நீட்ட நடுங்கும் கரத்தை சிரமத்துடன் நீட்டி வாங்கினாள் விதுலா. ராஜா நிலை கொள்ளாமல் தவிக்கிறான். இத்தனை நாள் மூடி மூடி வைத்திருந்த விஷயம் பட்டென விழுந்து நொறுங்கி விட்டது. அவன் அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் கிளம்புகிறான். நான் வரேன் மேடம். விதுலா, எனக்கு அவசரமா வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வரேன். வெளியே வந்தவன் விதுலாவை பற்றி கவலைப்படுகிறான். இந்த விஷயத்தை அவ எப்படி எடுத்துக்க போறா? பிராக்டிக்கலான கேளா இருந்தா சரிதான். அண்ணாவுக்கு விபத்து நேர்ந்ததால தம்பிக்கு என்ன மனம் முடிச்சிட்டாங்கன்னு, இதுல என்ன தப்புன்னு ரொம்ப லேசா ஒத்துக்கிட்டு போவா. கடவுளே, இவகிட்ட நேத்து தானே எனக்காக நிச்சயித்த பொண்ணை பத்தியும் அவ மேல நான் வச்சிருந்த எல்லையில்லாத காதலை பத்தியும் சொன்னேன். அவளுக்காக வாங்கி வச்சிருந்த பரிசு பொருள் புடவை எல்லாத்தையும் வேற கொடுத்தனே. அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? தவித்து போகிறான் ராஜா. எத்தனையோ சந்தோஷமா இருக்க வேண்டிய விதுலாவின் வாழ்க்கை தனக்கு ஏற்பட்ட சிறு விபத்தால் பாழாய் போனதை நினைத்து நினைத்து மருகி போகிறான் அவன். இதை பற்றி உடனே பிரபுவுக்கு தெரிவிக்க வேண்டும். அவனோட அன்பும் அரவணைப்பும் தான் இவளுக்கு இப்போது அவசர தேவை. உடனே பிரபுவின் அலுவலகத்துக்கு போன் செய்கிறான். அவரு இப்பதாங்க வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கா? எதற்கு?
ராஜாவின் விரல்கள் வீட்டு நம்பரை சுழற்ற துவங்க மனசுக்குள் என்னென்னவோ என்ன ஓட்டம். நான் வீட்டுல இருக்கேனான்னு பார்க்க போயிருப்பானோ, இல்ல அந்த லெக்சரர் மணிமேகலை இருக்கிறப்பவே போய் உண்மை தெரிஞ்சு அவளுக்குள்ளே சுமூகமான உறவு ஏற்பட்டு இருக்குமோ. விதுலாவே இந்த விஷயத்த பத்தி அவங்கிட்ட பேசினா தேவலையே. விதுலா தான் பேசினாள் போனில். ராஜாவுக்கு குரலே எழும்பவில்லை. எப்படி பேசுவான்? சற்று முன் வரையில் இருந்த சகஜ நிலை மாறி திரை விழுந்தாற் போல என்னவோ தடுக்கிறதே. விதுலா, நான் தாமா ராஜா பேசுறேன். உன்னோட லெக்சரர் போயிட்டாங்களா? அப்பவே போயிட்டாங்க. பிரபு அங்கே வந்திருக்கானா? அவனை கொஞ்சம் பேச சொல்ல. அவரும் இப்பதான் கிளம்பி போனார். ஆபீஸ் வேலையா வெளியூர் போறதாவும் வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு கார் டிரைவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எந்த ஊருக்கு போனார்னு எனக்கு தெரியல. குழந்தைத்தனமான பதில். அந்த குரலில் இருந்து அவளது உணர்ச்சிகள் எதையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ராஜாவினால் அப்போதைக்கு முடிந்ததெல்லாம் தொழிற்சாலைக்கு போய் நடேசனிடம் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்ததுதான். எல்லாம் உங்களாலதான். விஷயத்தை விளக்கி சொல்லி இருக்கலாம் இல்லையா? இப்ப அதனால என்னடா மோசமாயிடுத்து? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்துல ஈடுபடக்கூடாதுன்னு தான் நாசுக்கா விசாரிச்சேன். இப்பதானே தெரியுது உன்னோட போட்டோவும் விசுவத்தோட லெட்டரும் அவ கைக்கே போய் சேரலைன்னு. ரொம்ப நல்லதால போச்சு. இது விஷயம் பிரபுவுக்கும் தெரிஞ்சா அனாவசியமா அவகிட்ட மூஞ்சிய காமிக்காமலாவது இருப்பான். எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்க. ரொம்ப சுலபமாய் சொல்லிவிட்டார் நடேசன். ஆனால் விதுலா? ராஜாவிடமும் நடேசனிடமும் மிக சாதாரணமாய் மிக இயல்பாய் நடந்து கொள்ளத்தான் முயன்றாள் அவள். ராஜாவின் கட்டாயத்தின் பேரில் அன்று இரவு சாப்பிட்டு முடித்தவுடன் விதுலாவை அருகில் அழைத்து நடந்தது அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்கிறார் நடேசன். முழந்தாளிட்டு அமர்ந்து மௌனமாய் கேட்கிறாள் விதுலா. முகம் எந்தவித உணர்ச்சியையும் பிரதிபலிக்காமல் பாறையாய் இறுகி கிடக்கிறது. இதுதாமா நடந்தது. உங்க அப்பாவும் நானும் ராஜாவுக்காக தான் உன்னை நிச்சயித்து பாக்கு வெத்தலாம் மாத்திக்கிட்டோம். அவன் சாகரப்ப கூட ராஜா தான் தன்னோட மருமகன்னு நினைச்சுக்கிட்டே தான் செத்திருப்பான். இவன் இப்படி ஒரு விபத்துல சிக்கிக்கிட்டதுக்கு பிறகு அவனால தாம்பத்திய வாழ்க்கைய சந்தோஷமா நடத்த முடியாதுன்னு டாக்டருங்க தீர்மானம் சொன்னதுக்கு அப்புறம் என்னோட சிநேகிதன் மகளை வெளியிடத்துல கட்டி கொடுக்கறதுக்கு பதிலா ஏன் பிரபுவுக்கே கட்டி வைக்க கூடாதுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டேமா. இதுக்கு நீ ஏதாவது எதிர்ப்பு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். நீ ஒன்னும் சொல்லல. சரிதான், உனக்கும் இதுல சம்மதம் தான்னு நான் நினைச்சிட்டேன். விதுலா, பிரபுவோட கோபம் அனாவசியமானது. ஏற்கனவே எனக்கு நிச்சயித்த பொண்ண அவனுக்கு அப்பா முடிக்க நினைச்சது பிடிக்கல. மேலும் என்னை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சது. நீ என்ன போலவே மனப்பூர்வமா நான் உன்னை விரும்பினது போலவே என்னையும் நீ விரும்பி இருப்பேன்னு நினைச்சிருக்கான். உங்க அப்பா வேற என்னோட போட்டோவை உனக்கு அனுப்பி வச்சதால இந்த கல்யாணம் நின்னு போனதுல நீ ரொம்ப அதிர்ச்சி அடைவேன்னு வேற எதிர்பார்த்தான். நீயாவே அப்பா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருப்பேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். இது எதுவுமே இல்லாம நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது உன்னை ஒரு சுயநலவாதியா அவனை நினைக்க வச்சிருச்சு என்றான் ராஜா. விதுலா வாய் திறவாமல் உட்கார்ந்திருந்தாள். செவிகளில் இவர்களது வார்த்தைகள் விழுந்தாலும் மூளையில் எதுவும் பதியவில்லை. சிந்தை எல்லாம் அப்பாவின் கடிதம் சமயத்தில் கிடைக்காமல் போன விதியையே நினைத்து என் சிநேகிதிங்க அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க எல்லோரும் இவரோட போட்டோவை பார்த்து அப்பாவோட லெட்டரையும் படிச்சிருக்காங்க. அவங்கள ஒருத்தியாவது இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்று வருந்தினாள். அவள் பழைய நாட்களை நினைத்து நினைத்து பார்க்கிறாள். அப்பாவின் இறப்புக்காக ஊருக்கு சென்றவள் 15 நாட்கள் கழித்து திரும்பி வந்ததும் சிநேகிதிகள் அனைவருமே இவளை தேற்றி ஆறுதலாய் கட்டி அணைத்துக் கொண்டதும், அதன் பின் தினசரி நடக்கிற கல்லூரி அமர்க்களங்களில் தங்களை மறந்து வட்டம் அடித்ததும், எப்பேற்பட்ட தைரியசாலியையும் ஒரு கலக்கு கலக்குகிற மாதிரி பரீட்சை அரக்கன் வர அவனை எதிர்கொண்டு அழைக்க பரபரப்பாய் தயாரானதும், கல்லூரி பருவம் விளையாட்டும் குதூகலமும் நிறைந்தவை. நாளுக்கு நாள் புதுமையை புது விஷயத்தை எதிர்பார்க்கும் மாணவிகளுக்கு இந்த விஷயம் மறந்து போயிருக்கலாம். நினைவிருந்தாலும் அப்பா இறந்த துக்கத்தில் இருப்பவளிடம் இதை போய் ஏன் சொல்ல வேண்டும் என ஒதுக்கி இருக்கலாம். நாலா வட்டத்தில் மறந்தும் போயிருக்கலாம். மணப்பந்தலில் பிரபுவை மணமகனாகவும் ராஜாவை அவனது சகோதரனாகவும் பார்த்ததும் திகைத்து போயிருக்கலாம். விதுலாவின் சம்மதத்தின் பேரில்தான் இந்த மாற்றமோ என தங்களுக்குள் வினா எழுப்பியிருக்கலாம். எப்படியோ சிநேகிதிக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைத்த சந்தோஷத்தில் பழசை கிளறி பெருசுபடுத்துவானேன் என பெரிய மனுஷ தோரணையாகவும் போயிருக்கலாம். யார் கண்டது? இல்லை, இப்பொழுதும் அதையெல்லாம் நினைத்துத்தான் என்ன பயன்? யார் யாருக்கு எங்க முடி போட்டு இருக்கோ அங்கதான் நடக்கும் குழந்தை.
ஒருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் கட்ட முடியாது. நாங்க எல்லோரும் உன்னை ராஜாவுக்காகன்னு பேசி வச்சோம். ஆனா கடவுள் வேறு விதமா நினைச்சிருக்காரு. நாம எதிர்த்து என்ன செய்ய முடியும் சொல்லு? ஒண்ணு மட்டும் சத்தியமா, என்னோட விஸ்வத்தோட பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அவளை கண்கலங்காம பாத்துக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். உனக்கு நல்லதை செய்யணும்னு தான் நான் விரும்பினேன். ஆனா இப்படி உன்னை அழுத கண்ணும் புண்பட்ட நெஞ்சுமாத்தான் தினம் பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. நடேசனின் குரல் வேதனையில் அடைக்கிறது. இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாத்தையும் சொல்லிட்டா தீர்ந்தது. இதுக்கு போய் ஏன் வீணா வருத்தப்படுறீங்கப்பா? உங்களால பாருங்க, விதுலாவும் இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கா. ராஜாதான் அவர்களை கலகலப்பாக்க முயன்றான். விதுலாவின் முகத்தை நேரடியாக பார்க்கவே தெம்பில்லை. என்னவோ பெரிய குற்றத்தை செய்துவிட்டார் போல தவித்தார் அவர். என் தம்பிய உன்னுடைய மென்மைக்காகவும் குழந்தைத்தனத்துக்கும் துளி கூட பொருத்தமில்லாத என்னோட தம்பிய அப்பா உனக்கு முடி போட்டது தப்புதான். சத்தியமா நீ வேற யாரையாவது கல்யாணம் செய்துகிட்டு இருந்தாலும் சந்தோஷமா இருந்திருப்ப. போனது போகட்டும். இனியாவது அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்துவதற்கு நான் என்னாலான முயற்சிகளை செய்கிறேன். அவன் வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் விழிகள் அவளிடம் மண்டியிட்டு கெஞ்சாத குறையாக கெஞ்சியது. விதுலாவோ அவளின் நிலை பரிதாபகரமானது. எல்லாமே என் தலைவிதிதான். மாமா சொன்னது போல பிரபுவோட பொண்டாட்டியான என்னை ராஜாவுக்கு நிச்சயம் பண்ணினால் கல்யாணம் நடக்குமா? இப்படி எண்ணி தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள நினைத்தாலும் இதயம் விபரீதமாக பாதையிலேயே போகிறதே. ராஜாவை மணந்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கு கொடுத்து வைக்கவில்லையே. மனசு ராஜாவையும் பிரபுவையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. தராசில் நிறுத்தி எடை போட்டு பார்க்கிறது. இருவரின் குண விசேஷங்களையும் தனித்தனியாக ஆராய்ந்து பார்க்கிறது. இப்படி நினைப்பது பாவம் இல்லையா? பிரபுவோட பொண்டாட்டியான நான் அவர் அண்ணனை மனசால கூட இது மாதிரி நினைக்கலாமா? ஒரு கணம் தன் நினைப்பை ஏன் தன்னைத்தானே அருவறுத்து வெறுத்து போகிறாள். இருந்தாலும் பாழைப்போன மனசு சொன்னபடி கேட்காமல் சண்டித்தனம் செய்கிறதே. மூடிய அறைக்குள் ராஜா கொடுத்த பரிசு பொருட்களுடன் எத்தனை நேரம் அமர்ந்திருந்தாலோ. கிடைக்காத பாக்கியத்தை நினைத்து நினைத்து பெருமூச்சு விட்டு, மாமா என்னை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அம்மா, ராஜாவுக்காக தான் உன்னை நிச்சயம் பண்ணினேன். இது மாதிரி ஆகிவிட்டது. அடுத்தவனை மணக்க உனக்கு சம்மதமா என்று கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டிருந்தால் அந்த நிலைமையில் நான் என்ன பண்ணி இருப்பேன்? பிரபுவைத்தான் கல்யாணம் செய்திருப்பேனா? எண்ணங்கள் பொல்லாதவை. துளியும் விவஸ்தை இல்லாததை தரிகெட்ட குதிரையாய் எங்கெங்கோ இழுத்துச் செல்பவை. விதுலா அதன் வேகத்துக்கு ஈடுகொடுக்க இயலாமல் தத்தளிக்கிறாள். என்னதான் பிரபு தன் கழுத்தில் தாலி கட்டி இருந்தாலும் மனசுக்குள் மிக அழுத்தமாய் ஒரு எண்ணம். நான் ராஜாவுக்காக பிறந்தவள். எனக்கு அவரால் சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தான் மாமா பிரபுவுக்கு என்ன கட்டி வச்சாரு. எனக்கு இந்த கட்டில் சுகம் வேண்டாம். ராஜாவை போல ஒரு நல்ல மனிதரின் துணை இருந்தால் போதும். கடவுளே, இது என்ன சோதனை? நான் இப்படி நினைக்கலாமா? நினைப்பது தவறில்லையா? இது எங்கு கொண்டு போய் விடப் போகிறதோ? அத்தியாயம் 5. அந்த 2 நாட்கள், பிரபு ஊரில் இல்லாத 2 நாட்கள் விதுலா கற்பனையிலேயே வாழ்ந்து விட்டாள். ராஜாவை கதாநாயகனாக கொண்ட அந்த கனவுகள் மனசுக்கு இதமாய் இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ அவளின் மனசுக்குள் ராஜா ஸ்திரமாய் உட்கார்ந்து விட்டான். அவன் அளவுக்கு விதுலாவின் இதயத்தில் பிரபுவுக்கு இடமில்லை. தராசின் முள் ராஜாவின் பக்கமாய் சாயத் தொடங்கியதும் பேரதிர்ச்சி அவளுக்கு. மனசால் வேறொருத்தனை நினைத்தால் கூட பாவம் என்கிற குலப்பெருமை உடையவள். இன்று வரை கட்டிய கணவனுக்காக எத்தனையோ பேச்சுக்களை சகித்தவள். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்கிற பழமொழி எல்லாம் அவளுக்கும் தெரியும். இருந்தாலும் நெஞ்சம் ராஜாவின் பின்னால் ஓடுவதை அவளால் தடுக்க இயலவில்லையே. நினைக்க நினைக்க அதில் தவறில்லை என்பது போன்ற உணர்வு அவளுக்கு. இவர்தான் எனக்கு கணவர். பிரபு என் கழுத்தில் தாலியை கட்டி கற்பழித்தார். அதனால் மட்டும் அவர் என் புருஷனாகிவிட முடியுமா? ராஜா பாவம். இவளது சிந்தனையில் போகும் திசை தெரியாது எப்பொழுதும் போல பழகி வர விதுலா அவனது காரியங்களை ஒன்று விடாமல் இழுத்து போட்டுக் கொண்டு செய்கிறாள். அவன் எழுந்திருக்கும் முன்பே குளியல் அறையில் டூத் பேஸ்டையும் பிரஷையும் எடுத்து வைப்பதிலிருந்து சாப்பாடு பரிமாறும் வரை எதையுமே அவனாக செய்து கொள்ளவோ வேலையால் செய்யவோ அனுமதிக்கவில்லை அவள். அவனது ஒரே ஒரு பார்வைக்கு தவம் கிடந்து அவனுக்காக சமைத்து அவனுக்காக அலங்கரித்து அவனுடன் அமர்ந்து ஊர் விஷயங்களை பேசி விதுலாவின் இந்த மாற்றம் புரிந்திருந்தால் ராஜா விலகி போயிருப்பான்.
இந்த சம்பவங்களுக்கு பிறகும் அவள் கலகலப்பாய் பழகியது மனசுக்கு நிம்மதியாக இருந்தது அவனுக்கு. அவளது சிரிப்பும் பேச்சும் என்றென்றும் இப்படியே நிலைத்திருக்க வேண்டுமே என அவன் நெஞ்சம் ஏங்கியது. ஆனால் விதுலாவோ அந்த 2 நாட்களில் பிரபுவை பற்றிய நினைப்பே இல்லாமல் அவனை சுத்தமாய் மறந்துவிட்டாள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், தனிமை கிடைக்கும் போதெல்லாம் மனசுக்குள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை சிருஷ்டித்து அதில் தன்னை மறக்கிறாள். நாளை பிரபு வருகிறான். இதை பற்றி நடேசனும் ராஜாவும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டதில் இருந்தே நெஞ்சுக்குள் இனம் புரியாத ஒரு சங்கடம். ராஜா, உங்களுக்கு நான் படும் வேதனை புரிகிறதா? நாளைக்கு உங்கள் தம்பி வந்தால் நான் வழக்கமான வாழ்க்கைக்கு மாற வேண்டியிருக்கும். நீங்களும் மாமாவும் எனக்காக பரிந்து பேசலாம். அவருமே நிலைமை உணர்ந்து திருந்தினாலும் திருந்தாமல் இருந்தாலும் மறுபடியும் மிஸ்ஸஸ் பிரபுவாக வாழ என் மனசு இடம் கொடுக்கவில்லையே. வாங்க, நாம இந்த ஊரை விட்டு ஓடிடலாம். உங்க மனைவியா வேண்டாம், உங்க அடிமையா, உங்களுடைய நன்மையே விரும்புற ஒரு சிநேகிதியா நான் இருக்கேனே. அப்படி இருந்தால் கூடவா இந்த உலகம் பழிக்கும்? என்னால மறுபடியும் உங்க தம்பியோட சேர்ந்து படுக்கைய சந்திக்க முடியல, சந்திக்க பிடிக்கல. எனக்கு கிடைச்சதே இதுதான்ங்கிற மாதிரி இது நாள் வரைக்கும் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா ஆனா இப்பதானே புரியுது நான் எதை இழந்தேன்னு. இந்த துக்கத்தை என்னால தாழ முடியலையே என்று வேதனைப்பட்டாள் அவள். அவள் தனக்குள் உருகி போகிறாள். அப்படியே இந்த கணம் ஏதாவது அதிசயம் நடந்து அவள் ராஜாவின் மனைவியாகி விட்டால் சரிதான். அவன் அவளை தொட வேண்டாம், கொஞ்ச வேண்டாம், சல்லாபிக்க வேண்டாம். அவளை அருகில் அமர்த்தி சிரித்து பேசினாலே போதும். அவளது கை சமையலை புள்ளி வைத்து அவள் இழுக்கும் கோலத்தை, தோட்டத்தில் அவளது உழைப்பால் பூத்து குலுங்கும் ரோஜாக்களை, கைக்குட்டையின் ஓரத்தில் அவள் போட்ட எம்ப்ராய்டரி பூவை, வீணையை அவள் வாசிக்கும் கல்யாண ராகத்தை பாராட்டி அவ்வப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வீட்டு வேலைகளை முகம் சுளிக்காமல் செய்து வேலைக்காரர் மேற்பார்வையிட்டு மாடிக்கும் கீழுக்குமாய் 1000 நடை நடந்து கால் வலித்து அமர்பவளை, என்னம்மா வலிக்குதா என்று பரிவாய் கேட்டால் போதும். எல்லா வேலைகளையும் முடித்த அலுப்பில் சாப்பிட கூட பிடிக்காமல் சோர்ந்து படுப்பவளின் அருகே அமர்ந்து, நீ இன்னும் சாப்பிடலையே என்று ஒரு வார்த்தை கேட்டால் போதும். இரவு அவள் அயர்ந்து தூங்குகையில் பரிவுடன் முன்னெற்றி மயிரை ஒதுக்கி போர்வையால் இழுத்து போர்த்தினால் போதும். கடைசியாய் வெயிலில் வாடும் பயிருக்கு பூவாளியால் நீரூற்றுவது போல, ஐ லவ் யூ வெரி மச் விதுலா, இப்படி ஒரு வார்த்தையை ஒரே ஒரு தரம் சொன்னால் போதும். ஆயுசு முழுக்க அந்த வார்த்தைகளின் இனிமையை நினைத்தே அவள் கழித்து விடுவாள். இதெல்லாம் ராஜாவினால் முடியாதா? நிச்சயமாக முடியுமே. இரவு பகலாக அவளுக்கு இதே யோசனை. இது பற்றி வெளிப்படையாக ராஜாவிடம் பேச விரும்புகிறாள். ஆனால் அவளுக்கு துணிச்சல் இல்லை. என்னவென்று சொல்லுவாள்? எனக்கு உங்க தம்பியோட வாழ பிடிக்கல, டைவர்ஸ் வாங்கிட்டு உங்களோட. சி, இந்த நினைப்பே ஒரு மாதிரியாய் உடம்பில் 100கணக்கான கம்பளி பூச்சிகள் ஊறுவது போல சிலிர்க்க வைக்கிறதே. கேட்பவர்கள் காரி துப்ப மாட்டார்களா? கடைசியில விசுவத்தோட பொண்ணு விதுலா செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? இப்படி ஊரார் திட்டி முளைக்கு பேச மாட்டார்களா? என்னதான் ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கறதா பெரியவங்க பேசி நிச்சயம் செஞ்சாலும் தாலி கட்டினவன் தானேடி ஆயுசுக்கும் சாஸ்வதம். அவன் என்னதான் மூர்க்கனா இருந்தாலும் அனுசரிச்சு போறதுதானே முறை. இப்படி ஊர் பெண்கள் ஏச மாட்டார்களா? கடவுளே, இந்த விஷயம் ராஜாவுக்கும் எனக்கும் மனம் பேசிய விஷயம் இப்ப ஏன் தெரிந்தது? இப்படி நான் அவதிப்படுவதை பார்க்கறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? விதுலா கடவுளைத்தான் சபித்தாள். ஒருவேளை பிரபுவின் அன்பு கிடைக்காததால் தான் என் மனம் ராஜாவை நாடுகிறதோ? நினைத்து பார்த்தவளுக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக புரிந்தது. இங்கு இந்த வீட்டில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்தே அவள் மனம் ராஜாவின் பக்கம்தான் சாய்கிறது. அது அவனின் கனிவான பேச்சினாளா, அன்பான பார்வையினாளா? எதுவாக இருந்தாலும் சரி, ஆரம்ப நாளில் இருந்தே உள்மனதில் ராஜாவின் ஆதிக்கம் இருந்திருக்கிறது. இன்று அப்பாவின் கடிதம் அதை அதிகமாக்கிவிட்டது. இரவு பிரபு வந்து விடுவான். அவனுடன் மீண்டும் வாழ பிரியப்படவில்லை விதுலா. ஒருவனை நெஞ்சில் சுமந்து இன்னொருவருடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வதை விடவும் பெரிய பாவம் இல்லை என்பது அவள் நினைப்பு. மாலை வரையில் யோசித்தவள் நிதானமாய் செயல்பட துவங்கினாள். ராஜா வாங்கி தந்த புடவையை அணிந்து நெக்லஸை கழுத்தறிய வைத்து கண்ணாடியில் அழகு பார்த்தாள். ராஜா நடுப்பகல் முதலே பரபரப்பாய் இருக்கிறான். தம்பியை அழைத்து வர ஸ்டேஷனுக்கே போகிறான். அவனிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். இதெல்லாம் தெரிந்த பிறகாவது அவன்
மிதிலாவிடம் பிரியமாக நடந்து கொள்ள மாட்டானா என்ன? இந்த ராஜாவுக்குத்தான் மிதிலாவிடம் எத்தனை அன்பு! அவள் முகத்தில் நிரந்தரமாய் சிரிப்பு குடிகொள்ள அவன் எடுத்துக்கொள்ளும் முயற்சிதான் எவ்வளவு! ராஜாவின் வார்த்தைகளை மௌனமாக கேட்டுக்கொண்டு வருகிறான் பிரபு. என்னடா, நான் சொல்லிக்கிட்டே வரேன், வாயே திறக்காம உட்கார்ந்திருந்தா எப்படி என்று கேட்டான் ராஜா. பிரபுவின் இதயத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஈரம் கசியத்தான் செய்கிறது. ஒன்றுமே அறியாத அப்பாவி பெண்ணிடம் எதற்காக அப்படி நடந்து கொண்டேன்? எனக்கு அவள் என்ன தவறு செய்தாள்? குழந்தைத்தனமாய் ராஜாவுடன் அவள் பேசியதை எல்லாம் அனர்த்தமாய் எடுத்துக்கொண்டோமே. காமாலைக்காரனுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் என்பது போல. எல்லாம் திமிர்தான். நான் ஆண்பிள்ளை என்கிற திமிர். நான் அழைத்தால் அவள் வர வேண்டும் என்கிற திமிர். நான் உதைத்தால் அவள் பெற வேண்டும் என்கிற திமிர். தொட்டு தாலி கட்டிய திமிர். கட்டி அணைத்து கட்டில் சுகம் கொடுக்கிறவள் என்கிற திமிர். இவளது மஞ்சள் குங்குமத்துக்கு நான் தான் அரசன் என்கிற திமிர். நெஞ்சின் ஒவ்வொரு மூலையிலும் மிக பலமாக குத்து விழுகிறது. கண்களை இறுக்க மூடி காரின் சீட்டில் சாய்ந்து தன்னை தேற்றிக் கொள்ள வழி தெரியாமல் திணறி முதலாய் வறண்ட பாலைவனத்தில் புதுசாய் கிளம்பிய நீரூற்று போல, தணலில் பூத்த பனித்துளி போல இறுக்கி மூடிய விழிமுனையில் கண்ணீர். என்னடா? ஒண்ணுமில்ல, நீ நேரா வீட்டுக்கு போடா ராஜா. நான் ஆபீஸ்ல ஒப்படைக்க வேண்டிய ஃபைல ஒப்படைச்சிட்டு வரேன். நாளைக்கு கொடுத்த போதாதா? அங்க விதிலா காத்துக்கிட்டு இருப்பாடா. பிரபு அண்ணனை பார்த்து புன்னகைக்கிறான். தெரியுண்டா, இதோ அரை மணியில வந்துடுறேனே. இந்த பதில் போதும் ராஜாவுக்கு. பிரபுவின் மனம் மாறிவிட்டதை அறிவிக்க இந்த ஒரு பதில் போதும். அவன் பிரபுவை ஆபீஸில் கொண்டு விட்டுவிட்டு வீட்டுக்கு வண்டியை திருப்புகிறான். சட்டென அவனுக்கு நினைவு வருகிறது. அடடா, மடத்தனமாக நான் மட்டும் முன்னாடி போனா விதிலா பிரபுவை காணாமல் ஏமாற மாட்டாளா? அவனை அழைத்துக் கொள்ளாமல் நான் மட்டும் முன்னாலே போய் எண்ணத்தை வெட்டி முறிக்க போகிறேன். அவனோடு சேர்ந்தே போகலாம். பிரபு, நீ வேலையை முடிச்சிட்டு வா, நான் இருந்து உன்னை கூட்டிக்கிட்டே போறேன். ஓகே. பிரபு ஓட்டமும் நடையுமாக அலுவலகத்திற்குள் சென்று மறைய ராஜா அவன் திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறான். இந்த ராஜா முதலில் பேசியபடி கிளம்பி போயிருந்தால், பிரபுவின் வரவை நாம் தான் முன்னால் போய் சொன்னால் போயிற்று என்று கிளம்பி இருந்தால் விதிலாவை காப்பாற்றி இருக்கலாம். விதிலா, சின்னஞ்சிறு விதிலா, ராஜா வாங்கி தந்த பரிசு பொருட்களை ஒன்று விடாமல் ஆசை தீர அணிந்து கண்ணாடியில் அழகு பிம்பமாய் தன்னை கண்டு ரசித்தவள் தனது அறை கட்டிலை ஒரு முறை நோக்கினாள். என் தூக்கத்திற்கு இந்த இடம் லாயக்கில்லை. அவள் ராஜாவின் அறைக்கு போய் கதவை தாளிட்டுக் கொள்கிறாள். நிதானமாய் அவனது அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் நோட்டம் விடுகிறாள். அவனது டிரெஸ்ஸிங் டேபிள் எதிரே அமர்ந்து எதிரே இருந்த ஹேர் ஸ்ப்ரேயை முகர்ந்து பார்க்கிறாள். கட்டிலின் மீது அவன் களைந்து போட்டிருந்த லுங்கியை எடுத்து மடித்து கோட்டு ஸ்டாண்டில் போடுகிறாள். புத்தக அலமாரியில் இருந்த தாமஸ் மூரை பிரித்து பார்க்கிறாள். அதே அலமாரியின் மேல்தட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தனது புகைப்படத்தை எடுத்து மேஜை மீது வைக்கிறாள். தனது வீணையை கொண்டு வந்து அவனது கட்டிலின் மீது வைத்துக் கொண்டு கல்யாணி ராகத்தை நிம்மதியாய் வாசிக்கிறாள். பிறகு கட்டிலில் பூனைக்குட்டி போல சுருண்டு படுத்து விட்டாள். தலையணையில், படுக்கையில், போர்வையில் ராஜா மணமணக்கிறான். அந்த மனத்தை நாசி நிறைய இழுத்து தூங்க தொடங்குகிறாள் அவள். பிரபுவின் அறையில் படுத்தால் கலையாத இந்த தூக்கத்தை கூட தன் வார்த்தைகளால் எழுப்பி விடுவானே என்கிற பயமா? இல்லை ராஜாவின் படுக்கையில் அவனையே நினைத்தபடி தூங்க வேண்டும் என்கிற ஆசையா? எதுவோ. ராஜாவும் பிரபுவும் வீடு வந்தபோது வாசலில், தோட்டத்தில், சமையல் அறையில், பூஜை அறையில் விதிலா எங்குமே இல்லை. உன் ரூம்ல இருப்பா, போய். ராஜா சொல்லி முடிக்கும் முன் பிரபு 2 படிகளாக தாண்டி கொண்டு தன் அறைக்கு போக, அவனது அவசரத்தை கண்டு ராஜா சிரித்தபடியே தனது அறைக்கு போக, பிரபு தன் அறையில் விதிலாவை காணாமல் திகைக்கிறான். ராஜா தனது அறை உட்பக்கம் தாளிடப்பட்டிருப்பது கண்டு திகைக்கிறான். உள்ளே யார்? விதிலாவா? விதிலாவா? அமானுஷ்யமான மௌனம் அடிவயிற்றை சில்லிட வைக்க அவசரமாய் ஜன்னல் பக்கம் போனவன் திறந்திருந்த ஒற்றை கதவு வழியே கட்டிலில் கண்ட காட்சி விதிலா. அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது இந்த அமைதியான தூக்கத்துக்கு உதவிய ராஜா தந்த வைர முகப்பு வைத்த நெக்லஸ் அவளது கழுத்தில் ஆதரவாய் ஆடிக்கொண்டிருக்க, வைரம் இல்லாத வெறும் முகப்பு விதிலாவின் கதையை எடுத்துச் சொல்ல ராஜாவின் வருகைக்காக காத்திருக்கிறது. சோபை இழந்து, ஒளி இழந்து, அழுதபடி. ஓ ராஜா, கதவை உடைத்து உள்ளே வா, வா, விதிலாவின் கதையை சொல்கிறேன்.
அவளது வேதனையை சொல்கிறேன். அவள் உன்னை காதலித்ததை பற்றி சொல்கிறேன். சொல்ல தைரியமில்லாத அவளின் கோழைத்தனத்தை சொல்கிறேன். 2 நாட்கள் அவள் கனவோடு வாழ்ந்த கதையை சொல்கிறேன். மானசீகமாய் உன்னுடன் கைகோர்த்து நடந்த அவளது கற்பனையை சொல்கிறேன். கடைசியாய் உனது தலையணையில் உனக்காக உன்னை எண்ணி தன் இதழ் முத்திரையை விட்டுச் சென்றிருக்கிறாள். நீ அருகில் வந்து அந்த தலையணையில் முகம் புதைத்து அழுவாய் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில். ராஜா வெளியில் இருந்தபடி அலறுகிறான். விதுலா! அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய கனவோடு சில நாள் நாவல் முற்றும். ரொம்ப சோகமா கதையை முடிச்சிட்டாங்க. அந்த உண்மை, அதாவது ராஜாவை தான் தனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க நடேசனும் விதுலாவினுடைய அப்பாவுங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அவன் மேல பாசம் தான் அதிகமாகுது. ஐயோ, அப்படியே நடந்திருக்க கூடாதா? பிரபுவை ஏன் தனக்கு கட்டி வச்சாங்க? பிரபு ஏன் அவ்வளவு முரட்டுத்தனமா என்கிட்ட நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துல இந்த உண்மை பிரபுவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா என்கிட்ட அது மாதிரி நடந்திருக்க மாட்டானோங்கிற எண்ணமும் ஓடுது. சோ பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு முடிவுக்கே வர முடியல. அதே நேரத்துல அவளுடைய மனசு ரொம்ப பாத்தீங்கன்னா ராஜாவே தான் நிறைஞ்சிருக்கான். ஆனா அவனை பிரபுவை விவாகரத்து பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும்? அதுக்கு முதல்ல ராஜா சம்மதிப்பானா, இல்ல பிரபு நடேசன் என்ன நினைப்பாங்க? இப்படி மாதிரி பல குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. ஒரு முடிவுக்கே வர முடியல. அந்த நேரத்துல வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரபுவோட இனிமே வாழவே முடியாது, அவனோட கட்டில பகிர்ந்துக்க முடியாது, இனி எனக்கு ராஜாவினுடைய நினைவு தான், அவனுடைய நினைப்பு தான் எனக்கு வேணுங்கிறதுனால அவனுடைய அறைக்கு போய் அவன் கொடுத்த அந்த தங்க சங்கிலியில பதித்திருக்கக்கூடிய அந்த வைரத்தை சாப்பிட்டு உயிரை விட்டுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது சோகமா முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த நாவலினுடைய தொடக்கத்துல முதல் அத்தியாயம் தொடக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்திருந்தேன். அதுல சொல்லியிருந்தேன், இந்த நாவலினுடைய முடிவு ஒரு சின்ன உறுத்தலா எனக்கு இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா, எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? சோ தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம் இல்லையா? வாழ்க்கையில எத்தனையோ எதிர்ப்புகள், சோதனைகள் எல்லாமே வரும். அதை தாண்டி ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில போராடி முன்னுக்கு வரணும். ஆனா அதுக்கான தைரியம் இல்லாத ஒரு சின்ன பொண்ணா, ஒரு என்னன்னு சொல்றது, அப்பாவியான ஒரு பொண்ணா இருக்கிற ஒரு விதுலா அவனால வேற முடிவு எடுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தா கூட, தற்கொலை தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வா அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அந்த வார்த்தையை நான் சொல்லி இருந்தேன். ஆனா இந்த கதைக்கு இதுதான் சரியான முடிவா, இல்ல வேற முடிவு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா இந்த கதையில பதிவு பண்ணுங்க. எனக்கு தோணக்கூடிய ஒரு முடிவு என்னன்னா, நடேசங்கிட்ட விளக்கமா சொல்லி பிரபு விட்டு பிரிந்து ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லைன்னா கூட எனக்கு அவன் அருகில இருந்தா போதுங்கிற மாதிரி விதுலா நினைக்கிறதுனால ராஜாவோட தனி கொடுத்தனும் போய் வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு ராஜா முதல்ல ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஊர் உலகத்தை பத்தி நம்ம அக்கறை படணும். ஆனா அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இல்லையா? டு லெவல் பெஸ்ட் ஒரு லெவலுக்கு தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில அதை நுழைச்சிக்க முடியாது. 4 பேர் என்ன சொல்லுவாங்கங்கிற மாதிரி. நம்ம வாழ்க்கை நமக்கு தான் முக்கியம். சோ இது சரியாக இருக்குமா, இல்ல நீங்க உங்களுக்கு எந்த முடிவு தோணுதுங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.